நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தர்மியான பரிசுத்த நாளிலும் இறை சமூகத்திலே கடந்து வந்து கர்த்தருக்கு ஆராதனை செய்ய கர்த்தரை மையப்படுத்தும்படியாக கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நாம் கர்த்தரை துதிப்போம், ஸ்தோத்திரிப்போமாக. इस खास मौके पर इस दिन में प्रभु के सम्मुख में हम सब आकर प्रभु की आराधना करने के लिए प्रभु ने हमें ये मौका, ये समय हमें दिया. प्रभु को धन्यवाद. கர்த்தர் யான் கொடுத்த வேத வசனத்தை இறை சமூகத்திலே நாம் தியானிப்போமாக. प्रभु के वचन को उसके उपस्थिति में हम ध्यान करें. யாராவது ஒருவர் कोई उठकर எபிரேயர் इब्रानी की किताब 6ஆம் அதிகாரம் 6 अध्याय 18வது வாக்கியத்திலிருந்து 20வது வாக்கியம் வரைக்கும் யாராவது ஒருவர் எழுந்து சத்தமாக வாசிக்கலாம். 18 से लेकर 20 तक उठकर पढ़ सकते हैं. எபிரேயர் 6:18 20வது வாக்கியம் வரைக்கும். The book of Hebrews 6 chapters 18 to 20. நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றிக் கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு இரண்டு மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது. நமக்கு முன்னோடியானவராகிய இயேசு லேவி தேசத்தின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராக நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே எபிரேயர் எழுதின இந்த எழுத்தாளர், ये इब्रानी का जो लेखक जो है, இந்த வாக்கியத்தை சில ஏதாவது முக்கியமான கருத்தோடு அவர் எழுதுகிறார். कुछ आके खास बातों के अपन लिखता है. இந்த வசனத்தின் ஏதாவது அடிப்படை ஏதாவது நான் உங்களுக்கு ஏதாவது இந்த தினத்தில் ஏதாவது கொடுக்க போகிறோம் ஏதாவது செய்தி என்னவென்றால், आज का जो संदेश जो आके मैं देने जो वाला है, கிறிஸ்து நமது ஏதாவது அடைக்கலதாதுமான பட்டணம் என்று சொல்லி நாம் ஏதாவது அதை அழைத்துக் கொள்ளலாம். हमारा आके शरण स्थान है, पनागार है यीशु. கிறிஸ்து நமது அடைக்கல நகரம், हमारा जो आके पनागार है. இங்கே ஏதாவது 18வது வாக்கியத்திலே இப்படி அவர் எழுதுகிறார். वो ऐसा लिखता है 18 நமக்கு ஏதாவது முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு இரண்டு மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது. நமக்கு முன்மோடியான இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். और आप इस तरीके का वाक्य पनाह का वाक्य कार्य के बारे में यीशु का हमारा नंगूर करके उस कार्य को जिक्र करके ये लिखता है. இதில் ஏதாவது இந்த ஏதாவது மூன்று ஏதாவது வாக்கியங்களிலும் அதாவது நாம் ஏதாவது பல சத்தியங்களை நாம் ஏதாவது எடுத்துக்கொள்ளலாம். ये तीन वचन में कई सच्चाई को वाक्य इसमें से निकाल सकते हैं. ஆகிலும் ஏதாவது இந்த தினத்திலே நாம் ஏதாவது தியானிக்கும் ஏதாவது காரியம் என்னவென்றால், आज जो ध्यान करने वाली बात இங்கே ஏதாவது 18வது வாக்கியத்திலே ஏதாவது அடைக்கலமாக ஏதாவது ஓடி வந்த நமக்கு என்ற இந்த வாக்கியத்தை நாம் ஏதாவது நினைவில் கொள்ளலாம். जो पनाह लेने को इसलिए दौड़े है करके लिखा है. கிறிஸ்து நம்முடைய ஏதாவது அடைக்கலமானதாவது நகரமாக பட்டணமாக இருக்கிறார். हमारा पनाह का शहर है, शरण स्थान है. உலகத்தில் உண்டாயிருக்கும் எல்லா விதமான ஆபத்துகளிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளும்படியாக கிறிஸ்து நம்முடைய ஏதாவது அடைக்கலமாக இருக்கிறார். दुनिया के हर आफत से बचने के लिए प्रभु यीशु जो है हमारा पनाह है. நியாய பிரமாணத்தின்படி நாம் ஏதாவது நம்ம ஏதாவது தண்டனை ஏதாவது பின்தொடர்கிறது. जो सजा जो है आज्ञा के मुताबिक आके हमारे पीछा करता है. தேவனுடைய ஏதாவது நியாய தீர்ப்பு, தேவனுடைய ஏதாவது நியாய ஏதாவது திட்டங்கள், ஏதாவது நியாய அவருடைய சட்ட திட்டங்கள், उसका जो कानून हो या उसका व्यवस्था हो, பாவிகளாக இருக்கிற மனிதர்கள் ஏதாவது அவர்களை ஏதாவது தண்டிக்க ஏதாவது தீவிரிக்கிறது. वो उसका जो गुनहगारों का पीछा करता है. அதிலிருந்து ஏதாவது மனிதர்கள் ஏதாவது தப்பித்துக் கொள்ளும்படியாக ஏதாவது இங்கே இயேசுவை ஏதாவது ஒரு அடைக்கலமான நகரமாக இங்கே ஏதாவது இந்த எழுத்தாளர் எழுதுகிறார். उसमें से बचने के लिए यीशु को एक पनाह करके दिखाया, इशारा करता है. நாம் ஏதாவது அறிந்து கொள்ள வேண்டியதாவது ஒரு சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளலாமா? एक बात से हम वाकिफ रहना है. அதாவது சுருக்கமாக ஏதாவது நாம் ஏதாவது ஒரு பதிப்பு ஆய்வை நாம் ஏதாவது செய்யலாம். हम इस तरीके के कार्य को देख सकते हैं. ஏனென்றால் ஏதாவது பழைய ஏற்பாட்டின் காலங்களில் ஏதாவது அடைக்கல பட்டணங்கள் ஏதாவது அமைக்கப்பட்டிருந்தது. पुराने नियम में इस प्रकार पनाह आके पनाहगार करके या आके छुपने की जगह करके
तब तो उस शहर में रखते இந்த हैं। அடைக்கல பட்டணங்கள் ஏதாவது எண்ணாகமும் 35ஆம் அதிகாரத்திலும் गिनती की किताब 30 உபாகமும் 19ஆம் அதிகாரம் व्यवस्था 19 में யோசுவா 20வது அதிகாரத்திலும் அதாவது இந்த அடைக்கல பட்டணங்களை குறித்து அங்க योशुआ விவரிக்கப்பட்டிருக்கிறது. 20 में की छिपने की जगह के बारे में लिखा है। தேவன் அதாவது அடைக்கல பட்டணங்களை ஏதாவது உருவாக்க ஏதாவது தம்முடைய ஏதாவது தாசர்களுக்கு தேவன் ஏதாவது கட்டளையிட்டு இருந்தார். प्रभु ने अपने बंदों को इस प्रकार का छिपने की जगह के उस जगह पर ठहराया करके रखे ஏனென்றால் करके। இவர்கள் ஏதாவது எகிப்திலிருந்து விடுதலையாகி இப்பொழுது கானானுக்குள் பிரவேசிக்கிறார்கள். अब ये जो है मिस्र से निकलकर कनान के तरफ आके जा रहे हैं। அந்த போகிற ஜனதாவது 20 லட்சத்திற்கு மேலான ஜனங்களாக இருந்தார்கள். तकरीबन 20 लाख से भी ज्यादा लोग थे। இந்த 20 லட்சம் ஜனங்கள் பெரும் அதாவது கூட்டத்திலே ये बड़ी भीड़ में ஒருவன் தவறுதலாக ஏதாவது வேறு ஒருவனை ஏதாவது கொலை செய்து விட்டால் अगर किसी ने भूल चूक से किसी अगर कत्ल किया வேண்டுமென்றே ஏதாவது கொலை செய்தவனை குறித்து அல்ல, उसके बारे में नहीं कि जो जानबूझकर जो मारते हैं, அறியாமல் जो अनजाने में, தெரியாமல் जो आके जो अनजान में அதாவது இன்னொருவரை கொலை செய்து விட்டால் या दूसरे का अगर कत्ल किया அதாவது கொலை செய்தவன் அதாவது இந்த அடைக்கல பட்டணத்திற்குள் போய்தாவது அவர்கள் அதாவது தஞ்சம் அதாவது புகுந்து ये கொள்ளலாம். कत्ल किया ये जो व्यक्ति जो है छिपने की जगह के अपने आप को बचा ले। இதை நாம் அதாவது உபாகம் 19ஆம் அதிகாரத்தில் நாம் அறிந்து கொள்ளலாம். 5வது வாக்கியத்தை व्यवस्था வாசிக்கலாம். विवरण 19वां अध्याय के 5वें वचन में लिखा है, உபாகம் 19:5 डिटरोनॉमी 19:5 வாசிங்க. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டதாக. प्रभु के नाम की महिमा हो। தெரியாமல் ஏதாவது இன்னொருவரை ஏதாவது தாக்கியதாவது அவன் இறந்து போனால் अगर अनजाने में अगर किसी कत्ल हो गए तो தாக்கினவன் ஏதாவது இந்த அடைக்கல பட்டணத்திற்குள் போய் ஏதாவது அங்கேதான் தஞ்சம் ஏதாவது புகுந்து கொள்ளலாம். जिससे ये हो गई वो के भाग कर उस छिपने की जगह में अपने आप को बचा ले। மனிதர்கள் ஏதாவது அறியாமலேயோ ஏதாவது அறிந்தோ ஏதாவது பல குற்றங்களை செய்கிறார்கள். इंसान जो है जाने अनजाने में कई भूल चूक करते हैं। அவர்கள் தான் தங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக அவர்கள் ஏதாவது சட்டத்தை தான் தேடுகிறார்கள். वो आके अपने आप को बचाने के लिए कानून को ढूंढते हैं இல்லையென்றால் ஏதாவது அதிகாரங்களை தேடுகிறார்கள். या आके किसी अधिकारियों के आके मदद लेते हैं। அவர்கள் ஏதாவது குற்றவாளிகள் என்று சொல்லி ஏதாவது குற்றம் சாட்டப்பட்டால் जब गुनहगार करके फैसला होने के बाद அவர்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது சட்டத்தின்படி அவர்கள் மேல் ஏதாவது தண்டனை பாயும். यकीनन आके कानून के मुताबिक उन पर आके सजा आएगी। ஆனால் ஏதாவது அவர்கள் மேல் ஏதாவது பல குற்றச்சாட்டுகள் இருந்தும் और कई इल्जामात होने के बावजूद भी அவர்கள் குற்றம் புரியவில்லை என்று சொல்லி ஏதாவது தெரிந்தால் अगर उसने ये गलती नहीं किया अगर पता चला तो அவர்கள் ஏதாவது விடுவிக்கப்படுவார்கள். वो आके बाइज्जत இது आके बरी की இயற்கையான जाएगी। ஏதாவது உலக சட்டமாகும். ये दुनिया का जो आके एक नियम है, இது कानून है। 4000 ஏதாவது ஆண்டுகளுக்கு முன்னால இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் ஏதாவது தேவன் ஏதாவது இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை வைத்திருந்தார். 4000 साल पहले प्रभु ने ये इजरायलियों के बीच ऐसे कानून रखा। மனிதர்கள் ஏதாவது இப்படி ஏதாவது தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது குற்றம் புரிகிறார்கள். जो इंसान जाने अनजान में गलती कर बैठे இது எல்லா ஏதாவது குற்றத்திற்கும் தகுந்த ஏதாவது ஒரு ஏதாவது காரியமாகும். आके सबसे जो होनेरी कार्य है இது ஏதாவது கொலை செய்தவர்கள் ஏதாவது பற்றிய காரியம் மாத்திரமல்ல, जो कत्ल किया उसके बारे में नहीं, மனிதன் தான் செய்யும் அனைத்து ஏதாவது குற்றங்களை ஏதாவது குறித்த ஏதாவது ஒரு சம்பவம் ஏதாவது இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. इंसान जो करने वाला हर एक आके जो गलती का उस कार्य को लिखा है यहाँ पर। தற்செயலில் தற்செயலாக ஏதாவது குற்றம் தான் செய்தவர்கள் கொலை செய்தவன் अनजाने में जो आके जो कत्ल कर देते हैं அவன் ஏதாவது மனுஷ கொலைபாதகர் என்று சொல்லி தான் சட்டம் சொல்லுகிறது. कानून कहता है कि वो खूनी है। அவன் ஏதாவது குற்றம் செய்தானோ குற்றம் செய்யவில்லையோ என்று சொல்லி ஏதாவது அந்த ஏதாவது சட்டம் ஏதாவது அப்பொழுது தீர்க்கவில்லை. वो तब वो फैसला नहीं होता कि ये खूनी है या नहीं खूनी है। ஏனென்றால் ஏதாவது அவன் ஏதாவது இன்னொருவனை கொலை செய்தான் என்றதாவது இந்த ஏதாவது முதற்கண் ஏதாவது இந்த அடிப்படையில் ஏதாவது அவன் குற்றம் புரிந்த கொலை பாதகன் என்று சொல்லி ஏதாவது குற்றம் தீர்க்கப்படுகிறார். चश्मदीद गवाह के मुताबिक उसने ये खून किया करके उसके मुताबिक फैसला किया। அந்த குற்றவாளிகள் ஏதாவது இந்த அடைக்கல பட்டணத்திற்குள் போய் ஏதாவது அங்கே ஏதாவது தஞ்சம் ஏதாவது புகுந்து கொள்ளலாம். ये ऐसे जो लोग हैं अपने आप को छिपने की जगह में जाकर अपने को बचा सके। அந்த கொலை செய்தவன் ஏதாவது ஆங்காங்கு ஏதாவது வெளியில் தான் காணப்பட்டால் या अगर वो अगर खूनी अगर बाहर दिखाई देता கொலை செய்யப்பட்டவன் ஏதாவது குடும்பத்தில் உள்ளதாவது அண்ணனோ தம்பியோ ஏதாவது குடும்பத்தில் உள்ள மற்றவர்கள் ஏதாவது கொலை செய்தவனை எங்கேயாவது ஏதாவது தேடி ஏதாவது கொலை செய்கிறதுக்கு அதாவது அங்கே ஏதாவது சட்டத்தில் இடம் உண்டு. उसका जिसका कत्ल हुआ उसके जान पहचान रिश्तेदार अगर उसे कहाँ पर देखे तो वो आके उसको आके
मार सकते हैं, उसके लिए कानून में जगह थी। ஏனென்றால் அதாவது அக்காலத்தில் ஏதாவது நியாயப்பிரமாணம் அவ்வளவாக ஏதாவது கடைபிடிக்க ஏதாவது முடியாததா ஒரு ஏதாவது சூழ்நிலை இருந்தது. कि उस दौर है कि ऐसा दौर था कि कहा कि व्यवस्था को हम पूरी तरीके से उसका के अमल नहीं कर सकते। ஆதலாவது கொலை ஏதாவது செய்தவன் ஏதாவது கொலை செய்தவனை ஏதாவது கொலை செய்வதற்கு ஏதாவது பல ஏதாவது காரியங்கள் உண்டாயிருந்தது. इससे इसका कत्ल हुआ कि उसका वजह बता किस वजह से इसने ये किया करते। இந்த அடிப்படையிலே इस बुनियाद पर மனிதர்கள் ஏதாவது உலகத்திலே ஏதாவது எல்லா நேரங்களிலும் எல்லா விஷயங்களிலும் ஏதாவது குற்றம் ஏதாவது செய்கிறார்கள். इंसान के हर बातों में आके वो भूल चूक करते हैं। இந்த குற்றத்திற்கு ஏதாவது சட்டம் ஏதாவது என்ன சொல்கிறது? ये भूल चूक गलती का कानून क्या कहती है? சட்டம் இல்லாமல் ஏதாவது எந்த ஏதாவது அரசாங்கமோ எந்த ஒரு ஏதாவது மனித கூட்டமோ எந்த ஒரு ஏதாவது இன்ஸ்டிடியூஷனோ ஏதாவது ஏங்காது. ऐसा कोई भी समाज नहीं कि जहाँ पर कानून नहीं है। அதாவது காட்டுமிராண்டிகள் மத்தியிலும் ஏதாவது அங்கே சட்டதிட்டங்கள் இருக்கிறது. जंगली लोगों के बीच में कानून है। சட்டம் ஏதாவது இவனை ஏதாவது சும்மா விடாது, कानून से नहीं छोड़ता। ஆதலால் ஏதாவது மனிதர்கள் ஏதாவது செய்யும் ஏதாவது ஒவ்வொரு குற்றத்திற்காக அவங்களுக்கு ஏதாவது பல ஏதாவது சட்டத்திட்டங்களில் ஏதாவது அவர்கள் தண்டிக்கப்படுவார்களா இல்லை தண்டிக்கப்பட மாட்டார்களா என்ற பல காரண காரியங்கள். इसे इंसान के हर एक गलती के लिए कानून में उसके लिए जगह है। இந்த அடிப்படையில் ஏதாவது இயேசு நம்முடைய பாதுகாவலராக இருக்கிறார் என்று இந்த புதிய ஏற்பாட்டின் எழுத்தாளர் நமக்கு தெரிவிக்கிறார். इस बुनियाद पर आके नया लेखक जो कि नया नियम का लेखक ये कहता है कि यीशु जो है वो हमारा पनाहगार है। நம்முடைய பாவத்தின் நிமித்தம் நம்மை வேட்டையாடுவதால் சாத்தான் தீய சக்திகள் நம்முடைய ஆத்துமாவை வேட்டையாடுகிறது. हाँ, जो शैतान जो है कि बुरी ताकत है जो है हमारे गुनाह के वजह से जो हमारा पीछा करता है, நம்மை வேட்டையாடுவதால் பிசாசு சாத்தானில் இருந்து நம்ம விடுதலை அடைய முடியாது. शैतान जो हमारा शिकार करता है, हमारा पीछा करता है பாதுகாப்பாக இருக்கும்படியாக बचने के लिए இயேசுவுக்குள்ளாக ஒரு சரணாலயம் உண்டாயிருக்கு. यीशु में हमको शरण स्थान இயேசுவானவர் அந்த அடைக்கல பட்டணத்திற்குள் போய் நம்ம தஞ்சம் புகுந்து கொண்டோம் என்றால் वह उस पनाह में इस रिफ्यूज में अपने आप को बचा सकता है। சாத்தான் அதன் மேல் அதிகாரம் பாராட்ட शैतान उस पर हुक्म नहीं चला सकता। சாத்தான் நம்முடைய ஜீவனை எடுத்து போட முடியாது। शैतान हमारे जान को नहीं ले सकता। இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில காரியங்கள், इसमें सीखने की बात क्या है? பழைய ஏற்பாட்டும் புதிய ஏற்பாட்டும் இயேசு இணைக்கிறார். पुराने नए नियम को यीशु आके एक करता है। उपदेश அடிப்படையிலும் आज उपदेश के बुनियाद पर அடிப்படையிலும் और जो आके जो किताब के मुताबिक பழைய ஏற்பாட்டில் நிகழ்ந்த சம்பவங்களை இயேசுவோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது पुराने नियम में जो कार्य हुए हैं वो यीशु से बराबरी करेंगे तो நமக்கு ஏராளமான ஆன்மீக அறிவு ஆன்மீக ஞானம் நமக்கு உண்டாயிருக்கு. कई आत्मिक बातों को समझ सकते हैं। இந்த இயேசுவுக்கும் இந்த அடைக்கல பட்டணத்திற்கும் என்ன ஒப்பீடு? जो यीशु का और जो छिपने की जगह पनाह जो की जगह का क्या क्या रिश्ता है? புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து நம்முடைய அடைக்கல நகரமாக यीशु जो है हमारे छिपने की जगह है। தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். प्रभु के नाम की महिमा हो। இயேசு தான் நம்முடைய நித்திய புகலிடமாக இருக்கிறார். वही हमारा छिपने की जगह है, वही हमारा पनाहगार है। சங்கீதக்காரர் பல சங்கீதங்களிலே भजन संगीत में அவர் என்னுடைய கோட்டை என்று சொல்லி मेरा किला है कहता है, அவர் என்னுடைய தஞ்சம் என்று சொல்லி அவர் मेरा पनाहगार है कहता है, அவர் என்னுடைய சரணாலயம் என்று சொல்லி मेरा वाक्य पनाह है, छिपने की जगह है। சங்கீதக்காரன் சொல்லுகிற அந்த சத்தியத்தின்படி जो पुराने नियम में जो सच्चाई को जाके भजन संगीतकार ने बयान किया है, தேவன் நம்முடைய பாதுகாவலராக நம்முடைய நித்தியதாது சரணாலயமாக நித்தியதாது அடைக்கலமாக இருக்கிறார். प्रभु यीशु जो कि हमारा हमें बचाने वाला, हमारा पनाहगार, हमारे छिपने की जगह है, उसमें हम पनाह पाते हैं, நமக்கு பாதுகாப்பு அவரில் தான் இருக்கிறது, उसमें हम बच सकते हैं। மற்றபடி நமக்கு எந்த விதத்திலும் நமக்கு பாதுகாப்பு இல்லை. और किसी तरीके से हमको आके अपने आप को बचा नहीं सकते। ஒன்று நம்மை சட்டம் நம்மை பின்தொடர்கிறது, एक आके कानून हमारे पीछे करता है, இரண்டாவது உலகதாவது தீய சக்திகள் दुनिया की ताकत है, शैतान की ताकत हमारे पीछा करता है। இந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கும் இந்த அடைக்கல பட்டணங்கள் जो पुराने नियम में जो छिपने की जगह जो है இயேசுவை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது, वो के यीशु का क्या इशारा करती है। இங்கே நாம சில சத்தியங்களை நாம அறிந்து கொள்ளலாம்। इसमें से कुछ सच्चाई को देखें। அடைக்கல பட்டணங்களும் தெய்வீக புகலிடமான இயேசு கிறிஸ்துவுக்குள் இடையான சிலதாவது ஒற்றுமை, हमारी छिपने की जगह और यीशु का क्या क्या जो जोड़ है। ஒன்று एक அடைக்கல பட்டணங்களாவது
தப்பித்துக் கொள்ள முடியாததாவது சரணாலயமாக இருக்கிறது. वो एक शरण स्थान है जिससे कि एक मुजरिम जो है अपने आप को बचा सकता है, छिपने की जगह है. இங்கேதான் சொல்லப்பட்ட சம்பவத்திலே यहाँ जो हादसा जो है அவன் தெரிந்ததாவது கொலை செய்தவனை குறித்ததாவது எங்கேதாவது ஒன்றுவதாவது उन குறிப்பிடப்படவில்லை. लोगों के बारे में नहीं कहता जो कि जानबूझकर कत्ल किया, தெரியாமல் अनजाने में, அறியாமல் जो कि उनके जाके अनजाने में. மனிதர்கள் பல நேரங்களிலே அறியாமல் அறிந்தும் தவறு செய்கிறார்கள். कई लोग आके अनजाने में ना जानकर आके जो कार्य को कर देते हैं. இங்கேதாவது ஒரு மனிததாவது அறியாமல் இன்னொருவனைதாவது தவறுதலாகதாவது கொலை செய்தவனை ஏதாவது குறித்த சம்பவத்தை நாம் உபாகமத்திலே நாம் ஏதாவது படித்தோம். लेकिन यहाँ पर ऐसे व्यक्ति को मैं कहते हैं कि जो अनजाने में आके जो 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 कत्ल की जो किया है, அடைக்கலதாவது பட்டணத்தில் ஏதாவது போய்தாவது நாம் ஏதாவது தஞ்சம் ஏதாவது புகுந்து கொள்ளலாம். उस छिपने की जगह में अपने आप को बचा सकता है. என்னாகும் 35 அதிகாரம் 6வது வாக்கியத்திலே गिनती 35:6 में, Numbers 35:6. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டதாக. प्रभु के नाम की महिमा हो. கொலை செய்தவன் என்று சொல்லிதாவது குற்றமதாவது சாட்டப்படுவதற்கு முன் जो ये कत्ल किया करके फैसला सुनाने से पहले அவனதாவது உடனடியாகதாவது இந்த அடைக்கல பட்டணத்திற்குள் போய்தாவது அவதாவது இருந்து கொண்டோம். फौरन आके छिपने की जगह पर जाकर अपने आप को बचाए. தாமதிக்கவே கூடாது. देर नहीं करना, தாமதம் இல்லாமல் बिना देर किए உடனடியாகதாவது அவர்கள் அதை செய்ய வேண்டும். फौरन ये करना है. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். प्रभु के नाम की महिमा. அதாவது அவர் தப்பித்துக் கொள்ளதாவது அவர்களுக்கு ஏதாவது ஒரு பெரியதாவது ஸ்லாக்கியம் ஏதாவது இந்த அடைக்கல பட்டணத்தில் தான் இருக்கிறது. ये जो पनाह जो घाट जो है ये छिपने की जगह है, उनको बचने के लिए एक मौका देता है. இது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏதாவது நேரடியாக தான் குறிப்பிடுகிறது. यीशु का के रूबरू बताती है. இங்கதான் தேவனுடைய கோபாக்கினை ஏதாவது பாவம் செய்தவர்கள் மேல் தேவனுடைய கோபாக்கினை இருந்து கொண்டு தான் जो गुनाह के इंसानों पर प्रभु का गजब कहर है. ஆதி முதலாவது நாள் வரைக்கும் தான் தேவனுடைய கோபாக்கினை ஏதாவது பாவத்தின் மேல் சினம் ஏதாவது கொண்டு ஏதாவது शुरू से कि प्रभु का कहर जो इंसानों पर है, அந்த பாவத்திலிருந்து ஏதாவது மனிதர்கள் தப்பித்துக் கொள்ள முடியாத போக்கையும் தான் தேவன் தான் உண்டு பண்ணியிருக்கிறார். से बचने के लिए रास्ता ही प्रभु दिखाता है. அதனால தான் பாவிகள் ஏதாவது இயேசுவுக்குள்ளாக அவர் ஏதாவது தஞ்சம் ஏதாவது புகழலாம். इसे गुनहगार जो है यीशु में आके अपने आप को बचा सकता है. இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு இந்த பாதுகாப்பு உண்டு. यीशु पर विश्वास करने के लिए आके बच सकते हैं. இயேசு அல்லாமல் தான் அங்கதான் இருக்கிறவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. लेकिन जो यीशु के बाहर अपने आप को बचाव नहीं कर सकते, அவர்கள் மேல் தான் தேவனுடைய கோபாக்கினை தேவனுடைய தண்டனை, उस पर प्रभु का कहर, இல்லைனாவது நியாயப்பிரமாணத்தினதான தண்டனை, ये व्यवस्था का जो सजा மிக 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 குறைவாக சாத்தானும் அதாவது ஆத்துமாவை ஏதாவது நஷ்டப்படுத்த அவன் திட்டமிட்டு கொண்டிருக்கான். आके बहुत ही कम जो शैतान जो है उस जान को खत्म करना चाहता है. இங்கேதாவது எபிரேயதாவது இந்த அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 18லிருந்து நாம் வாசிக்கும் பொழுது इब्रानी 6:18 में पढ़ेंगे तो 19வது வாக்கியத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 19 में लिखा है, அந்த நம்பிக்கை நமக்கு அதாவது நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக அதாவது போகிறதுமான ஆத்தும நங்கூரமாக இருக்கிறது. वो हमारा आत्मिक नंगूर जो हमको भरोसा और हौसला देता है. அது நமக்கு அதாவது நம்பிக்கை தருகிறது. हमको भरोसा देता है. நமக்கு அதாவது ஒரு நிலையான அதாவது ஒரு உறுதியான அதாவது ஒரு திரைக்குள்ளாக செல்லும் அதாவது ஒரு காரியம். वो सब पर्दे पे आके जाने का हमको आके वो दलेरी देता है. நம்முடைய ஆத்துமாவின் அதாவது நங்கூரமாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். आत्मिक आके नंगूर है वो. பொதுவாக அதாவது படகுகள் அதாவது கப்பல்கள் அதாவது நங்கூரம் போட்டு அதாவது நிறுத்துவார்கள். जो जहाज को अगर रोकना है तो नंगूर डालते हैं. அதாவது அந்த நங்கூரம் இல்லாமல் அதாவது அந்த கப்பலை அதாவது அந்த படகு அதாவது இங்க தான் நிப்பாட்ட முடியும். हम जाओ उस नंगूर को डालने के बाद जहां चाहे वहां पर उस जहाज को रुका सकते हैं. காற்று அதாவது அந்த அதாவது அலைகளிலே அதாவது நகர்ந்து அதாவது போய்விடும். अरे तो हवा के आके बहाव से कहां पे जा सकता है. இயேசு நம்முடைய ஆத்தும நங்கூரமாக हमारा आत्मिक नंगूर यीशु है. நம்முடைய விசுவாச நங்கூரமாக हमारा विश्वास नंगूर यीशु है. ஹalleluya हालेलुया. அதனால அந்த நங்கூரம் அதாவது நமக்கு பெரிய நம்பிக்கை தருகிறது. वो नंगूर जो हमारा हमको बड़ा भरोसा देता நமக்கு है, அதாவது பாதுகாப்பை தருகிறது. हमको आके रक्षा देता है. அதாவது பெரிய ஆபத்திலிருந்து பெரிய பாவதாவது பெரியதா கட்டிலிருந்து அடிமைத்திலிருந்து அதாவது தேவன் நம்மை விடுதலை हर ஆக்குகிறார். खतरों से हर बुराई से हमें आके बचाता है. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். प्रभु के नाम की महिमा हो. இரண்டாவது दूसरी बात, இந்த பழி வாங்குபவன் जो बदला लेने वाला, அதாவது கொலையாளி அதாவது கொலையாளி ஏதாவது சட்டப்பூர்வமாக ஏதாவது கொலை செய்ய ஏதாவது முடியும். आज आके कानूनी तौर से
वो उसका कत्ल कर सकता है அதாவது பழி வாங்குபவன் जो बदला लेते हैं கொலை செய்தவனை ஏதாவது சட்ட ரீதியாக கொலை செய்ய முடியும் जो कत्ल क्या है उसको कानूनी तरीके से उसका कत्ल कर सकता है ஏனென்றால் அது நம்முடைய ஏதாவது ஒரு சகோதரனாக இல்லை என்றால் தகப்பனாக இல்லை என்றால் வேறு யாராவது சொந்தக்காரனாக இருக்கலாம் कोई रिश्तेदार हो सकता है அதாவது அவனை ஏதாவது வேறு ஏதாவது கொலை செய்திருக்கிறான் என்றால் அவனை ஏதாவது இவன் ஏதாவது இந்த மனிதன் ஏதாவது கொலை செய்ய சட்டப்பூர்வமாக அவனுக்கு இடம் இருக்கிறது कानूनी के तौर से उसको पूरी आजादी है कि वो उसका कत्ल कर सकता है இதுதான் பழி வாங்கும் சட்டம் जो कि बदला लेने का कानून இது அதாவது பழைய ஏற்பாட்டில் ஏதாவது நியாயப்பிரமாணத்தில் ஏதாவது கண்ணுக்கு கண் ஏதாவது பல்லுக்கு பல் என்றதாவது சட்டம் இருந்தது पुराने नियम में ऐसा एक कानून था कि आंख के बदले ஒருவன் ஏதாவது இன்னொருவன் ஏதாவது கண்ணை ஏதாவது பிடுங்கி போட்டால் अगर एक ने एक की आंख उखाड़ी பிடுங்கப்பட்டவன் ஏதாவது பிடுங்கியவனுடைய கண்ணை ஏதாவது பிடுங்குவதற்கு ஏதாவது அங்கே அதிகாரம் उसका உண்டு आंख उखाड़ा गया हुआ कि उसका आंख उखाड़ सकता அதை है நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை மாற்றி அமைத்தார் और यीशु ने इसे बदल दिया நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தீமை செய்கிறவனுக்கு நீங்கள் தீமை செய்யாதிருங்கள் जो बुराई कर से बुराई ना करो உங்களை எதிர்க்கிறவர்கள் ஏதாவது நீங்கள் எதிர்க்காதீர்கள் मेरा खिलाफ ना रहे உங்களை ஏதாவது உங்களுக்கு ஏதாவது நஷ்டத்தை ஏதாவது உண்டு பண்ணுகிறவர்கள் மேல் ஏதாவது நீங்கள் கசந்து கொள்ளாதீர்கள் जिसका जो आपका नुकसान पहुंचा उसके खिलाफ பழைய ஏற்பாட்டின் நியாயப்பிரமாணத்தில் எழுத்தின்படி உள்ளதாவது அந்த ஏதாவது ஆக்ரோஷத்தை ஏதாவது இயேசு தணித்தார் पुराने नियम में जो आके जो कानून का जो 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 दबाव था जो आके जो कहर था यीशु से कम किया ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 6வது வாக்கியத்திலே उत्पत्ति 9:6 में வாசிங்க தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் प्रभु के नाम की महिमा हो ஒருவன் ஏதாவது வேண்டுமென்றே ஏதாவது பிறரை ஏதாவது கொலை செய்வது अगर किसी ने किसी का कत्ल किया तो சிலருக்கு ஏதாவது கொலை செய்வதை ஏதாவது வாடிக்கையாக வச்சிருக்கிறாங்க किसी का वो काम ही है कि देखते हैं தன்னுடைய ஏதாவது தெய்வத்தின் பெயரில் ஏதாவது பிறரை கொலை செய்வது அவங்களுடைய ஏதாவது சிஸ்டம் ஆகும் उनका वो है कि दस्तूर बन गया कि प्रभु जो उनके देवता के लिए कत्ल करते हैं பாருங்க அநேகம் பேர் ஏதாவது தாங்கள் வணங்குகிற ஏதாவது கடவுளுடைய பெயரில் ஏதாவது பிறரை ஏதாவது கொலை செய்வது सहजमान காரியம் देखिए कि अब धर्म के नाम पे देवता के नाम पे कत्ल करने के लिए आसान सी बात है இங்கே ஏதாவது பழைய ஏற்பாட்டிலும் पुराने में அதாவது தேவனுடைய ஏதாவது சாயலில் ஏதாவது சிருஷ்டிக்கப்பட்டதாவது ஒருவனை ஒருவன் கொலை செய்து விட்டால் प्रभु की सूरत में अगर इंसान को किसी कत्ल किया கொலை செய்தவன் ஏதாவது சட்டத்தின்படி ஏதாவது அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் जो कानून के मुताबिक उसका भी कत्ल किया जाएगा அது ஏதாவது ஆண்டவருடைய நாமத்திலோ वो प्रभु के नाम के लिए हो அதாவது ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும்படியாக या प्रभु के नाम की महिमा होने के लिए மதத்தின் பெயருக்காகவோ धर्म के नाम पे மதத்தின் ஏதாவது தலைவருடைய ஏதாவது பேர் ஏதாவது அது அசிங்கப்படுத்தப்பட்டிருக்கிறதுக்காக ஏதாவது கொலை செய்வது அல்ல या कि जो कि उनके सरदार के जो कि नेता का नाम या कि पूरा खराब हुआ करके उसके लिए कत्ल करना நீதி ஏதாவது வழங்கும்படியாக ये प्रभु का धर्म साबित होने के लिए நீதி ஏதாவது प्रभु நிலைநாட்டும்படியாக का धर्म के कायम रहने के लिए ஒருவனை ஏதாவது வேண்டுமென்றே கொலை செய்கிறவன் ஏதாவது கொலை செய்யப்பட வேண்டும் अगर किसी जानबूझकर किसी कत्ल किया तो उसका कत्ल होना चाहिए தேவநாமத்திற்கு ஸ்தோத்திரம் प्रभु की नाम की महिमा हो இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவன் ஏதாவது ஒரு விடுதலை ஒரு பாதுகாப்பை ஒரு வழி ஏதாவது உண்டு பண்ணுகிறார் ऐसी परिस्थिति में प्रभु एक जरिया एक रास्ता देता है இந்த ஏதாவது சட்ட திட்டத்தை ஏதாவது அநேகர் ஏதாவது மீறாமல் அறியாமல் தெரியாமல் சிலதாவது குற்றம் செய்கிறது உண்டு कुछ लोग ये कानून के बारे में आके बराबर उनके बारे में ज्ञान नहीं है इसके ऐसे कोई आके बुरा कत्ल कर देते हैं அவர்களுக்கு ஏதாவது இந்த அடைக்கல பட்டணங்கள் ஏதாவது அமைக்கப்பட்டிருந்தது उनके लिए ये छुपने की जगह தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் प्रभु के नाम की महिमा ஏனென்றால் நாமும் ஏதாவது பல நேரங்களில் ஏதாவது அறியாமல் ஏதாவது நாம் குறை ஏதாவது குற்றம் செய்கிறோம் हम भी कई बार के अनजाने में गलती कर जाते हैं தேவனுடைய சட்ட திட்டத்தை நாம் அறிந்திருந்த போதிலும் कानून जानने के बावजूद தேவன் ஏதாவது இப்படி விரும்புகிறார் என்று நாம் அறிந்திருந்த போதிலும் प्रभु ये आके चाहता है जानकर நம்முடைய அஜாக்கிரதையினாலே हमारे अनजाने நாம் அறியாமையிலே हमारे आके जो अनजाने ஆண்டவருடைய ஏதாவது அந்த சட்ட திட்டத்தின் ஏதாவது அந்த தாக்கத்தை ஏதாவது நம்ம அறியாமல் जो उस जो कानून का उल्लंघन जो किया है उसका नुकसान क्या हमको पता नहीं நாம் ஏதாவது குறைவை செய்கிறோம் हम गलती करते हैं தேவனுடைய ஏதாவது சாயல் படைக்கப்பட்டவன் प्रभु के जो साया में सूरत बना गया इंसान அவன் ஏதாவது பாவம் ஏதாவது தெரிந்தோ தெரியாமல் ஏதாவது செய்கிறதினால் जो किया गलती जाने अनजाने नहीं அவன் தேவனுடைய ஏதாவது சாயல் இருந்து ஏதாவது மாறுபட்டதாவது ஒரு நிலையிலே அவன் இந்நாட்களில் ஏதாவது ஜீவிக்கிறான் इन दिनों में कि प्रभु के सूरत के बाहर जिंदगी இப்பொழுது बिताता நாம் है ஏதாவது ஒரு கேள்வி எழுப்பலாம் ये सवाल उठा सकते हैं இப்பொழுது நாம் தேவனுடைய சாயலில் இருக்கிறோமா हम இல்லையா प्रभु के सूरत में है या नहीं करके இப்பொழுது अब யாராவது ஒரு ஏதாவது நீங்க தேவனுடைய சாயலில் ஏதாவது இருக்கிறீங்க
அப்படின்னு ஏதாவது சொன்னால் अगर कोई बोले कि आप प्रभु की அதற்கு सूरत में நாம் है ஏதாவது करके, என்ன பதிலை நாம் கொடுப்போம்? हम क्या जवाब देंगे? நான் தேவனுடைய சாயல்ல தான் இருக்கிறேன். मैं प्रभु की सूरत में அது हूँ। எப்படி? वो कैसा है? நாம் தேவனுடைய சாயலில் தான் இருக்கிறோம். हम प्रभु की सूरत में हैं, ஆனால் தேவன் விரும்பினதாவது தேவன் ஏதாவது எதிர்பார்க்கும் அந்த நிலை அந்த சாயலில் இப்பொழுது இல்லை. लेकिन प्रभु जैसा वो स्थिति हो कि हमसे आके वो उम्मीद करता है वो नहीं है। ஏனென்றால் அந்த சாயல் ஏதாவது கொஞ்சம் ஏதாவது அது திருங்கி ஏதாவது அது மாறுபட்டு இருக்கிறது. आज वो साया जो सूरज जो है थोड़ा सा आके बिगड़ गई है। தேவன் ஏதாவது படைத்த ஆதாமில் இருந்த அந்த சாயல் அது ஏதாவது மறைந்து போய் आज जो प्रभु ने जो आदम और हव्वा को शुरू में जो बनाया था वो सूरत आके अब नहीं है। இப்பொழுதாவது தேவனுடைய சாயல் ஏதாவது யார் தெரியுமா? अभी प्रभु का सूरत இயேசு कौन है? ஒருவர் தான் தேவனுடைய ஏதாவது முழுமையான சாயல் ஏதாவது இயேசுவை நாம் ஏதாவது பார்க்கும் பொழுது यीशु है ये प्रभु की सूरत है। அவர்தான் தேவனுடைய ஏதாவது தற்சுரமும் ஏதாவது தேவனுடைய ஏதாவது சாயலாக அவர்தான் वही இருக்கிறார். आके प्रभु का सूरत है। அப்ப இயேசுவை போல் நாம் மாற வேண்டும். हम यीशु जैसा होना இயேசுடைய है। குணாதிசயங்கள் यीशु की खूबियां, இயேசுடைய பண்புகள் நமக்கு இயேசு உண்டாயிருக்க के- வேண்டும் என்று சொல்லி उसके जो कि खूबियां जो है நாம் हमें ஏதாவது होना है। முயற்சிக்க ஏதாவது வேண்டும் என்று हम வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. हम कोशिश करना बाइबल बताती है। ரோமர் 3:23 வாக்கியம். रोमियो 3:23, ரோமர் 3:23. Romans 3:23। வாசிங்க. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. எல்லா மனிதர்களும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்திருக்கிறார்கள், தேவ மகிமை அற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். सबने गुनाह किया, प्रभु की महिमा से वाके महरू में वंचित है। அப்போதாவது பாவம் செய்யாதவன் ஒருவனும் இல்லை. ऐसा इंसान कोई नहीं जो गुनाह नहीं எல்லாரும் किया। பாவம் செய்கிறார்கள். सब गुनहगार எல்லாரும் हैं। ஏதோ ஒரு விதத்திலே सब किसी न किसी तरीके से। ஒருவேளை ஏதாவது அவன் செய்த குற்றம் ஏதாவது நமக்கு ஏதாவது பெரிதாக இருக்காது. एक वक्त है जो गलती जो कि हमारे बड़ी नहीं होगी, அவன் ஏதாவது செய்த குற்றம் நமக்கு பெருசாக தெரியாது. हमको बड़ी नहीं होगी அது हमारे என்ன लिए। பெரியதா பாவம் செஞ்சிட்டா என்ன பெரிய தப்பு उससे செஞ்சிட்டா क्या ऐसा गलती किया அப்படின்னு நம்ம ஏதாவது விளக்கம் கொடுப்போம். हम आके उसके लिए आके जो தேவனுடைய समझाएंगे, பார்வையில் लेकिन प्रभु की नजरों में, தேவனுடையதாவது அவருடையதாவது பார்வையில் ஏதாவது பாவம் பாவமே, लेकिन प्रभु की नजरों में गुनाह गुनाह है, எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. कोई तब्दील नहीं। பாவத்தில் ஏதாவது பெரிய பாவம் சின்ன பாவம் ஏதாவது அதெல்லாம் கிடையாது. गुनाह बड़ी या छोटी से नहीं பாவம் होती। என்றால் பாவம் தான். गुनाह यानी गुनाह पाप यानी पाप விபச்சாரம் है। மாத்திரம் தான் பாவம் இல்ல. व्यभिचार पाप ऐसा அது करते हैं। இயேசு என்ன சொல்றாரு தெரியுமா? இயேசு क्या कहते நீ हैं? ஏதாவது ஒரு பெண்ணை ஒரு ஸ்திரீ ஏதாவது நீ ஏதாவது கண்களினாலே கண்டதாவது நீ ஏதாவது காமவரியினால ஏதாவது அந்த பெண்ணை நீ பார்த்தாலே अगर तो நீ किसी ஏதாவது औरत को மனதில் अपने- ஏதாவது பாவம் செய்துட்டாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். किसी औरत को अगर गंदी निगाह से देखे तो व्यभिचार कर அப்போதாவது देता है। பழைய ஏற்பாட்டில் உள்ள நியாயப்பிரமாணத்தை காட்டிலும் கடினமான ஒரு பிரமாணத்தை ஏதாவது இயேசு நம்மில் வைத்திருக்கிறார். पुराने नियम से लेकर आके नया नियम में जो व्यवस्था प्रभु ने जो कानून हमारे रखा उससे भी आके सख्त है। ஆதலால் ஏதாவது இந்த ஏதாவது சட்டம் ஏதாவது பாவத்தை பாவம் என்று தான் சொல்லுகிறது. कानून आके गुनाह को गुनाह कहती है। அதில் ஏதாவது பெரிய பாவம் சின்ன பாவம் ஏதாவது அது செய்யலாம் செய்யாம இருக்கலாம் அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையாது. उसे करना है नहीं करना है, छोटा है बड़ा எல்லா नहीं है। மனிதர்களும் எல்லா விஷயத்திலும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்திருக்கிறார்கள். सबने गुनाह किया है, प्रभु की महिमा से वंचित है। அதாவது அந்த பாவத்தின் நிமித்தம் ஏதாவது கொலை பாதகன் ஏதாவது கொலை செய்யும் ஏதாவது அதிகாரமுடைய சாத்தானதாவது அந்த பாவத்திற்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். जो कि उस गुनाह जो हम जो किया उसके पीछा करता है शैतान। தேவனுடைய ஏதாவது பிரமாணத்திற்கு விரோதமாக செய்யப்படுகிற எந்த பாவமும் ஏதாவது தண்டனைக்குரியதாக कोई भी गुनाह जो व्यवस्था के खिलाफ है वो सब की सजा के लायक है। அந்த ஏதாவது பாவத்தின் ஏதாவது தண்டனை ஏதாவது செலுத்ததா சாத்தானதா தன்னுடைய ஏதாவது கையில் ஏதாவது ஒரு கோடாலி उस வைத்திருக்கிறார். सजा का हमको देने के लिए शैतान हमारे पीछा करता அவன் है, हाथ ஏதாவது में அந்த हथौड़ा रखे। பாவிகளை ஏதாவது கொலை செய்வதற்கு ஏதாவது தேவனிடம் ஏதாவது அவன் பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்கிறான். हुआ के शैतान आके प्रभु से या कि ये इजाजत मांगता है தேவன் कि सजा दे। அவனுடைய ஏதாவது பெர்மிஷன் ஏதாவது தேவன் ஏதாவது பதிலளிக்கவில்லை. उसका परमिशन का उसका इजाजत की நான் நல்லதா परमिशन கவனிக்கணும். ये जानना है। சாத்தான் ஏதாவது பாவிகளை ஏதாவது தாக்கும்படியாக இருக்கிற ஏதாவது அவனுடைய விருப்பத்தை தேவன் நிறைவேற்றுவது இல்லை. आज जो शैतान जो चाहता है कि को सजा देना है करके उसके चाहत को தேவன் எதை प्रभु पूरा नहीं करता। நிறைவேற்றுகிறார் प्रभु क्या पूरा करता है? தேவனுடைய சட்டம், प्रभु के कानून தேவனுடைய ஒழுங்கு, और उसके தேவன் अनुशासन। விரும்புறதுக்கு விரோதமாக தான் பாவம் செய்து நிகழ்ந்தது நிமித்தம் प्रभु जो चाहता है उसका खिलाफ जो करते தேவன் हैं அதற்கு உகந்த தண்டனை தான் அவர் செலுத்துகிறார். उसके योग्य सजा देता है। பாருங்க, அதாவது இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்திற்காக மரித்தார். यीशु हमारे पाप के लिए मरा। அப்போதா சாத்தானா இயேசு கிறிஸ்துவை கொலை क्या செய்தார்? शैतान ने यीशु को मारा क्या? நம்ம சொல்லலாம்ல.
हम कह सकते हैं அதாவது இயேசு நம்முடைய பாவத்திற்காக மரித்தார்னா அப்ப சாத்தான் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்தான். हाँ यीशु हमारे गुनाह के लिए मरा तो उसका मतलब ये नहीं कि शैतान ने आके उसको मारा क्या? இல்ல, ऐसा नहीं है। நீங்கள் வேதத்தை நல்லா வாசிங்க, बाइबल को अच्छी तरह पढ़िए, வாசிங்க. अच्छी तरह पढ़िए। தேவன் தன்னுடைய நீதி தெரிவிக்கும் பொருட்டு प्रभु आके अपने धार्मिकता को दिखाने के लिए, சத்தியம் நிலைநாட்டப்பட, अपने सच्चाई को कायम करने के लिए, உண்மை அது ஸ்தாபிக்கப்பட, अपने सच्चाई को स्थापित करने के लिए குற்றத்தை தாமே ஏற்றுக்கொண்டார். उस सजा को खुद लिया, தம்மேல் ஏற்றுக்கொண்டு அந்த தண்டனையை அவரே நிறைவேற்றி அந்த நியாயத்தீர்ப்பை செய்து वो முடித்தார். अपने ऊपर लेकर के उस व्यवस्था को आके पूरा किया। சாத்தான் எங்கேயாவது இயேசுவை கொலை செய்தான் என்று சொல்லி எந்த வசனம் कहाँ पर वचन नहीं कि शैतान ने यीशु को मारा करके, அதாவது ஆண்டவர் பற்றத பாடுகள் பாவத்திற்காக அவருடைய மரணம் और यीशु का जो 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 सजा या उसकी मौत அது சாத்தானால நிகழ்ந்ததாவது காரியம் என்று சொல்லி சிலர்கள் எண்ணுகிறார்கள். और शैतान से हुई करके जो कहते हो गलत है, இல்லை, ऐसा नहीं है। தேவன் தம்முடைய நீதி வழங்கும்படியாக நீதி செய்தார். प्रभु अपने धार्मिकता को कायम करने के लिए करता है, நீதியை அவர் நிறைவேற்றினார். धार्मिकता को पूरा அவர் किया, சத்தியமாக உண்மை உள்ளவராக वो நடந்து கொண்டார். सच्चा है, सच्चाई किया, பாவத்திற்கு உகந்த தண்டனையை அவர் गुनाह को நிறைவேற்றினார். जो सही सजा जो देना देने दिया। தேவ நாமத்திற்கு ஸ்தோத்திரம். प्रभु की नाम की महिमा हो। பழி வாங்குபவன் जो बदला लेता है, கொலை செய்தவனை அவன் சட்ட பூர்வமாக கொல்ல முடியும். आके कानूनी तौर से जो कत्ल किया है उसको कत्ल कर सकता है, सजा दे सकता है। இது நாம இப்பொழுது என்னத்தை தியானித்துட்டு இருக்கிறோம்? हम क्या ध्यान कर रहे हैं? இந்த அடைக்கல பட்டணம் என்ற இந்த அடிப்படையிலே நாம் தியானித்து ये छिपने की जगह, ये पनाह जो है उस कार्य को हम ध्यान कर रहे हैं। அப்போ தவறு செய்தவர்கள் போய் அடைக்கல பட்டணத்திற்குள் போய் தஞ்சம் புகுந்து जो गलती किया वाके दौड़कर छिपने की जगह पर या पनाह में जाके अपना कर छुपा सकते। அமெரிக்காவில் ஏராளமான சாங்சுவரிஸ் உண்டாயிருக்கு. अमेरिका में कई सेंचुरीज है। இந்த சரணாலயங்களிலே ये शरण स्थानीय पनाहगाह जो है, மற்ற தேசங்களில் ஒடுக்கப்பட்டவர்கள், बाकी जो मुल्कों से जाके जो मुसीबत उठाते हैं, மற்ற தேசங்களில் சிறுபான்மையினவர்கள், जो बाकी मुल्कों के जो गरीब लोग जो हैं, வெவ்வேறு மதக்காரர்கள், जो गैर धर्म के लोग हैं, எல்லாருக்கும் அமெரிக்கா அடைக்கலம் கொடுத்திருக்கு. सबको आके उनको आके पनाह दिया। அது இப்போ உல்டாவாகி போச்சு. अब उल्टा हो गया। இந்த அடைக்கலத்திற்காக வந்ததாது இந்த சரணாலயங்களிலே जो पनाह में आए जो लोग, அதில் 70% எல்லாம் குற்றவாளிகள். 70% आके सब मुजरिम है। தங்களுடைய தேசத்தில் அடையாது செய்ய முடியாது அந்த ரைட்ஸை, அந்த உரிமைகளை जो उनके मुल्क में जो आके वो हक नहीं जमा पाए। அமெரிக்காவில் விசாலமாக இருக்கிற தேசத்தில் எல்லா குற்றத்தையும் செய்கிறான். अमेरिका में आके सब आके गुनाह करते हैं। நேற்று பிரசிடென்ட் ட்ரம்ப் வெளியிலிருந்து வருகிற இந்த அடைக்கலத்திற்காக வருகிறவர்கள் தடை செய்துட்டார். कल के दिन ट्रम्प ने आके जो बाहर से जो आने वाले जो है ஒரு वो நாளுக்கு மாத்திரம் सबको रद्द कर दिया। ஜனங்கள் அமெரிக்காவுக்குள்ளாக இல்லீகலாக பிரவேசிக்கிறார். जो गैर कानूनी से आके लाखों लोग दिन में आके अमेरिका में आते हैं। அவர்கள் எதற்காக செல்கிறார்கள் என்றால், क्यों आते हैं? அமெரிக்கா நல்ல தேசம், अमेरिका अच्छा मुल्क है, பாதுகாப்பு உண்டு, आप हम आके हम सब बच सकते हैं, சாப்பிடுறதுக்கு ஆகாரம் खाने கிடைக்கும், की रोटी है, நமக்கு எந்த ஆட்சேபம் எந்த ஒரு பாதிப்போ எந்த ஒரு தாக்குதலும் இல்ல कोई இருக்காது, नुकसान नहीं होगा, அதற்காக செல்கிறார்கள். वो जाते हैं, ஆனால் உள்ளே போய் अंदर जाकर அந்த தேசத்தை கெடுக்கும் பல குற்றங்களை செய்கிறதினாலே उस मुल्क में रहकर आके उस मुल्क में कई गलतियां आके कर बैठे हैं। ட்ரம்ப் அதை ஸ்டாப் பண்ணிட்டார். ट्रम्प ने उसे रद्द किया। இது நமக்கு இந்த ஒரு அர்த்தத்தை தருகிறது இல்லை. हमें कोई आके मतलब नहीं देता। இங்கே இயேசுவுக்குள்ளாக இருக்கும் அந்த பாதுகாப்பு அந்த அடைக்கலம், यीशु में हमारा जो सुरक्षा जो அது நம்முடைய ஆத்துமாவை திருப்தியாக்கும், हमारे जान को आके तृप्त करता है। நம்ம வேட்டையாடும்படியாக இருக்கிறதா தீய சக்திகள், जो हमारे पीछा करना जो बुरी ताकतें, நியாயப்பிரமாணம், जो व्यवस्था, தேவனுடைய கோபாக்கினை, प्रभु का कहर, இதிலிருந்து தேவன் நம்மை விடுதலையாக்கி அவர் தம்மிடமே அவர்களை பாதுகாத்து வைத்துக் उससे கொள்கிறார். आजाद करके वो अपने में अपने आप को संभालता है। மூன்றாவது, तीसरी बात, அடைக்கல பட்டணங்கள் மட்டுமே சரணாலயமாக பட்டணங்களாக இருந்தன. छिपने की जगह है वो एक ही जो शरण स्थान है। இந்த அடைக்கல பட்டணங்களில் மாத்திரம் தான் இந்த தப்பு செய்தவர்கள் போய் அடைக்கலம் புகுந்து जो கொள்ளலாம். गलती किया है वो आके वो छिपने की जगह जाकर अपने को बचा सकते हैं, மற்றவர்கள் யாரும் அந்த அடைக்கல பட்டணத்திற்குள் பிரவேசிக்க और முடியாது. कोई वहां पर जा नहीं सकते। யோசுவா 20 அதிகாரம் 7-8 வாக்கியங்கள், यहोशू 20:7-8, அந்த அடைக்கல பட்டணத்தின் நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. उस
छिपने की जगह को नाम दिया गया। அதாவது யோர்தான் நதிக்கு அதாவது மேற்கரை, यरदन नदी के जो के पूर्व उत्तर में, கலிலியாவில் உள்ள அது கேதேஷ், गलील के कादेश में, சீகேம், शीहेम, ஹெப்ரோன், इब्रोन। ஏதாவது இங்க ஏதாவது யோர்தான் நதி இருக்குது அது கிழக்கே, और जो यरदन नदी के जो के पूर्व में, ரூபனில் ஏதாவது உள்ளதாவது பேசேர், बेशेर में, காதில் உள்ள ராமோத் கிலேயா, जो गाद का रामोत गिलियोत, மனாசே பாஷான் என்றதாவது இடத்தில் உள்ள கோலான், मनासे बाशान का गोलाम। இந்த யோர்தான் நதிக்கு மேற்கரையிலும் மேற்கு அந்த திசையிலும், यरदन के उत्तर दिशा में, அதாவது இந்த யோர்தான் நதிக்கு அதாவது கிழக்கிலும், और जो के दक्षिण जगह மூன்று பட்டணங்கள் அதாவது உருவாக்கப்பட்டிருந்தது। तीन के शहर आके बसाया गया। தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம்। प्रभु की नाम की महिमा। இந்த ஏதாவது குற்றவாளிகள் ஏதாவது எங்கே குற்றம் செய்தாலும் சரி, कोई अगर मुजरिम गलती किया, பக்கத்தில் உள்ளதாவது அந்த ஏதாவது அடைக்கல பட்டணத்திற்குள் போய் ஏதாவது தஞ்சம் ஏதாவது पास के छिपने की जगह पे अपना को बचा सकता है। प्रभु की नाम की महिमा हो। எதற்காக அப்படி ஏதாவது பாதுகாப்பாக ஏதாவது இருக்கதாவது முடியும் என்றால், वो कैसे अपने को बचा सकते हैं? அதாவது அவனை கொலை செய்யதாவது கொலை பாதகன் உடையதாவது சொந்தக்காரதாவது பழி வாங்கப்பட்டவன் உடையதாவது யாராவது ஒருவன் இவனை கொலை செய்ய அவன் திட்டமிட்டிருப்பான்। जिसका कत्ल हुआ उसका रिश्तेदार उसको कत्ल करने के लिए ढूंढता रहेगा। அது நிமித்தம் அவர் பாதுகாப்பாக தன்னுடைய ஜீவன் ஏதாவது பாதுகாப்பாக இருக்க முடியும், उससे अपना जान बचाने के लिए அவர்கள் ஏதாவது இந்த அடைக்கல பட்டணத்திற்குள் போய் ஏதாவது छिपने के जगह जाकर अपना को बचा सकता है। இயேசு கிறிஸ்து ஏதாவது முன்குதாவது குறிக்கிறது। यीशु को दिखाता है ये। யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது வாக்கியத்திலே, யோሐனா 14:6, யோவான் 14:6, John 14:6, தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம்। प्रभु की नाम की महिमा हो। இயேசு ஒருவர்தானதாவது அவர்தானதாவது மார்க்கம், அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன்। वही मार्ग सत्य जीवन है यीशु। இறைவன் ஒருவர் தானதாவது இந்த பிரகடனத்தை கொடுக்க முடியும்। प्रभु ही आके ऐसे बातें कह सकता है। ஒரு சாதாரணதாவது ஒரு மனிதனதாவது இப்படிப்பட்டதாவது ஒரு பிரகடனத்தை செய்ய முடியாது। कोई आके मामूली इंसान इस प्रकार का इकरार नहीं कर सकता। நானே வழி, मैं ही रास्ता हूं, நானே மார்க்கம், मैं ही रास्ता என் हूं। வழியாகத்தானதாவது நீங்கள் தேவனை தேட முடியும்। मेरे रास्ते से प्रभु को ढूंढ सकते हैं। என் வழியாகத்தானதாவது நீங்கள் தேவனிடம் சேர मेरे रास्ते முடியும்। प्रभु के पास पहुंच सकते हैं। அந்த மார்க்கத்தில் நடந்து செல்ல முடியாத சத்தியமே நான்। वो रास्ते पर चलेगा सच्चाई भी मैं हूं। ஒரு உண்மையுள்ள வாழ்க்கை செய்ய வேண்டும் என்றால் இந்த வழியில் நீங்கள் நடந்தால், அந்த சத்தியத்தினால் நடந்தால் நீங்கள் முக்தி அடைவீர்கள்। ये सच्ची जिंदगी जीना तो इस रास्ते पे सच्चाई के रास्ते पे ही அந்த चलकर வழியில் जी सकते हैं। ஜீவனோடு இயேசுவின் வாழ்க்கை, இயேசுவின் ஜீவனோடு அவள் வாழ்ந்தார்கள் என்றால் அவள் நித்திய ஜீவனை वो கண்டடைவார்கள்। यीशु के जीवन के साथ अगर जिएंगे तो उनको हमेशा की जिंदगी है। இயேசுவை அல்லாமல் ஏதாவது வேறு ஏதாவது வழி, வேறு சத்தியம், வேறு ஏதாவது ஜீவன் இல்லை। यीशु के अलावा ना कोई रास्ता है, ना जीवन है, ना कोई सच्चाई है। இதை ஏதாவது கண்டு கொண்டவர்கள் ஏதாவது பாக்கியவான்। जो जाने हैं वो आके सौभाग्यशाली हैं। அந்த கொலை பாதகன் ஏதாவது இந்த ஏதாவது அடைக்கல பட்டணத்திற்குள் போய் ஏதாவது தஞ்சம் ஏதாவது புகுந்து கொண்டால், या खूनिया के छिपने की जगह पे अपने को बचाए तो ஜீவன் பாதுகாக்கப்படும், उसका जान बच जाएगी, அவனுக்கு அங்கே ஆகாரம் கொடுக்கப்படும், उसके लिए खाना दिया जाएगा। தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம்। प्रभु के नाम की महिमा हो। இயேசுவாகிய இந்த ஏதாவது அடைக்கல பட்டணத்திற்குள் நாம தான் வந்து சேர்ந்து, ये जो छिपने की जगह यीशु जो है वहां पर हमको आके हमारी जान बची, நமக்கு ஏதாவது முழு பாதுகாப்பு, हमको आके सुरक्षा, நமக்கு இது நல்ல ஆத்மீய ஆகாரம், हमको आत्मिक आके खाना, நாம தான் செல்வ செழிப்பாக நம்ம வாழ முடிகிறது, हम खुशहाल जिंदगी जी सकते हैं। நான்காவது, चौथी बात, அடைக்கல பட்டணம் அதாவது அருகிலும் எளிதாகவும் அதாவது அணுக முடியும்। आज का छिपने की जगह जो है वो कि हमारे करीब नजदीक है। அதனாலதான் குற்றம் முடிந்தவர்கள் ஏதாவது ரொம்ப ஆங்காங்கு ஏதாவது போய் ஏதாவது அலைந்து ஏதாவது திரிய ये வேண்டும்। छिपने की जगह के लिए कोई जो मुजरिम जो है भटकने की जरूरत नहीं है। என்னாகும் 35ஆம் அதிகாரம் 13வது வாக்கியத்திலே, गिनती किताब ऐसे लिखा है, 35:13, 35:15, Numbers 35:13। தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம்। प्रभु की नाम की महिमा हो। இங்கே ஏதாவது குற்றம் செய்தவன் அதாவது செய்தவன் என்று சொல்லி முன்னமே அதாவது சட்டத்தின்படி ஏதாவது அறிவிக்கப்படவில்லை। ये खूनी आके कानूनी तरीके से ये खूनी करके फैसला देने से पहले ही இந்த ஏதாவது இஸ்ரவேலர் ஏதாவது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள் ஏதாவது புகுந்த உடனே இந்த சட்டம் ஏதாவது தேவன் ஏதாவது கொடுக்கிறார்। प्रभु के ये कानून उनको ये तब देता जब कानून जो कानान मुल्क में जब पहुंचते हैं। தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம்। प्रभु की नाम की महिमा हो। இங்கே ஏதாவது இந்த அடைக்கல பட்டணத்திற்குள் ஏதாவது செல்வதற்கு ஏதாவது பல ஏதாவது வேற
வேற எந்த வழியும் அது அவசியம் இல்லை. और कोई रास्ता नहीं है छिपने की जगह जाने के लिए. இந்த பட்டணத்திற்குள்ள அது ஈஸியாக தான் போய் சேர்ந்துடலாம். कोई भी आसानी से जा सकता है. யூத ஜனங்கள் தான் இஸ்ரவேலர்கள், यहूदी लोग இவர்கள் ஏதாவது கானானுக்குள் ஏதாவது பிரவேசிக்குவதாவது அந்த தருணத்திலே ஏதாவது இது ஏதாவது அமைக்கப்பட்டது. ये कानान मुल्क में जाने के बाद आके ये छुपने की जगह आके उन्होंने इस पर तैयार किया. இது இயேசுவை குறிப்பிடுகிறது. यीशु को दिखाती है. இயேசுவை நமதாவது எந்த या यीशु को कोई भी कौम के लोग हो, எந்த ஏதாவது மதக்காரர்களாக कोई भी धर्म के लोग எந்த हो, குலத்தாரோ, कोई भी आके कुल के हो, பணக்காரனோ ஏழையோ, अमीर हो या गरीब, இல்லை என்றால் அது எந்த இனத்தவனாக இருக்கட்டும், या कोई भी कुल के हो, कोई भी தேசத்தவனாக मुल्क के हो, இருக்கட்டும், எந்த மொழி பேசுகிறவனாக कोई भी இருக்கட்டும், बोली की हो, இயேசுவை அவர்கள் எங்கேயும் எந்த ஸ்தலத்திலும் எப்பொழுதும் தேடலாம். यीशु को कहीं भी किधर भी किसी भी समय आके संपर्क कर सकते தன்னுடைய हैं. அந்தரங்க அறையிலும் இயேசுவை நோக்கி கூப்பிட்டால் இயேசு அவர்களுக்கு தரிசனமாயி அவளை ரட்சிப்பார். अपने अंदर के कमरे में बैठकर प्रभु की आवाज दे दो कि इसको दर्शन. மனிதர்கள் தங்களுக்கு ரட்சிப்பை பெற பல புனித ஸ்தலங்களுக்கு தான் சொல்லுகிறார். इंसान को उद्धार पाने के लिए कई पुण्य स्थल पे जाते அந்த हैं. புனித ஸ்தலத்திற்கு சென்றால் ஒழிய அவர்கள் முக்தி அடைய முடியாது என்று சொல்லி நம்புகிறதினாலே वो तब तक रह जाएंगे, उनको मुक्ति नहीं करके मानते हैं. அநேகம் பேர் எப்படியாவது மோட்சம் அடையும்படியாக முக்தி அடையும்படியாக எப்படியாவது அவர் சொல்லுகிறார்கள். ऐसे आके ऐसी जगह को जाते हैं मुक्ति पाने के लिए. கிறிஸ்துவ அப்படி சொல்லவில்லை. मसीह के धर्म से नहीं. தேவன் எங்கேயும் வியாபித்திருக்கிறார். प्रभु हर कहीं, அவர் எல்லா இடங்களிலும் இருக்கிறார். हर कहीं मौजूद है. எல்லா இடங்களிலும் இருக்கிற ஜனங்கள் எல்லா நேரங்களிலும் எல்லா ஸ்தலங்களிலும் எல்லா நேரங்களிலும் அவரை தேடலாம். उसे कहां पर भी किसी भी समय किधर भी उसको ढूंढ सकते हैं. அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதாவது அவர் கானானாகும். वो वादा किया हुआ कानान है. அது பூமிக்குரிய கானான் அல்ல. वो अके जमीनी कानान नहीं, அது பரத்துக்குரிய वो கானான். आसमानी कानान है. ரோமர் 5ஆம் அதிகாரம் 1-2 வாக்கியங்கள். रोमियो 5:1-2 को पढ़ेंगे. ரோமர் 5:1-2. Romans 5:1-2. ரோமர் 5 தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. प्रभु के नाम की महिमा. இங்கே கிறிஸ்துவை நாம் எளிதாக எந்த நேரத்திலும் எந்த சமயத்திலும் நாம் அவரை அணுகலாம். देखिए मसीह को कि आसानी से भी किसी भी जगह किसी भी तरीके से संपर्क कर सकते हैं. நாம் கிரியைகளினாலே நாம் ரட்சிப்பை நாம் பெறவில்லை. हम आके क्या நாம் கிரியைகளினாலே நாம் ரட்சிப்பை हम பெறவில்லை. कामों से उद्धार नहीं पाए. நாம் ரட்சிப்பை பெற்றிருக்கிறது நிமித்தம் கிரியை செய்கிறோம். हम आके उद्धार पाए इसलिए काम करते हैं. ஹalleluya. हालेलुया. நாம் கிரியைகள் செய்கிறதினாலே கர்த்தர் நம்மை ரட்சிக்கவில்லை. काम करने से प्रभु उद्धार नहीं நாம் किया. ரட்சிக்கப்பட்டிருக்கிறது நிமித்தம் நாம் கிரியை செய்கிறோம். हम उद्धार पाए इससे काम करते हैं. தேவஜனங்கள் தான் சரியாக அறிந்து கொள்ள ये வேண்டும். प्रभु को जानना है. மற்றவர்கள் கிரியை செய்கிறதினால் தேவன் நம்மை முக்தி சேர்ப்பார், மோட்சத்தை நாம் அடைவோம் என்று சொல்லி நம்புகிறார்கள். बाकी लोग का मानना ये है कि हम क्रिया करने से मुक्ति पा सकते हैं. அதற்கு நேராக கிறிஸ்துவம் என்ன சொல்கிறது என்றால், इसका उल्टा मसीह क्या कहते நீங்கள் हैं? செய்கிறதால் எந்த ஒரு நற்கிரியைகளினாலே நீங்கள் ரட்சிப்பை பெறுவது இல்லை. आपके नेक काम से उद्धार नहीं पा सकते. நீங்கள் ரட்சிப்பை பெற்றிருக்கிறது நிமித்தம் நீங்கள் தேவனுக்கு என்று கிரியை செய்கிறீர்கள். आके तो उद्धार पाए हो इससे क्रिया करते हैं. தேவ நாமத்திற்கு ஸ்தோத்திரம். प्रभु के नाम की महिमा हो. இதில் நாம் மகிமை பெறுகிறோம். इसमें आके हम आके महिमा पाते நாம் हैं. தேவனுக்குள்ளாக நாம் மகிமை அடைகிறோம். प्रभु में महिमा पाते हैं. ஐந்தாவது पांचवी बात, அடைக்கலப்பட்டவர்களாவது யூதர்களும் மற்ற புறஜாதிகளும் जो छिपने की जगह जो है यहूदी हो या कि गैर यहूदी हो, எல்லோருக்கும் உரியது. सबके लिए है. எல்லாரும் அங்கே செல்லலாம். सब जा सकते हैं. நாமத்திற்கு ஸ்தோத்திரம். प्रभु के नाम की महिमा हो. இந்த அடைக்கலப்பட்டணத்தில் வெவ்வேறு தேசத்தார் இஸ்ரவேலில் 20 லட்சம் பேர் எகிப்திலிருந்து விடுதலையானவர்கள் கானானுக்குள் பிரவேசித்தார்கள். आज अब तकरीबन 20 लाख से भी ज्यादा लोग आके मिस्र से कानान मुल्क में आए. அந்த ஜனக்கூட்டத்தில் எகிப்தியர்கள், उस भीड़ में मिस्री भी थे, அசிரியர்கள், असीरिया भी थे, பற்பல புறஜாதியான ஜனத்தார் அந்த கூட்டத்தில் இருந்தார்கள். बाकी जाति के लोग भी थे. தேவ நாமத்திற்கு ஸ்தோத்திரம். प्रभु के नाम की महिमा हो. காலப்போக்கில் யூத விசுவாசத்தை நம்பி ஏற்றுக்கொண்டு, लेकिन वक्त गुजरते हैं कि वाकई यहूदी धर्म को अपनाए. தேவன் ஒருவரே கடவுள், प्रभु एक ही प्रभु है. அவருடைய சட்டத்திட்டத்தின்படி நடக்க தங்களை ஒப்பு கொடுத்ததாவது பல புறஜாதியார் யூத ஜனங்களாக उसके மாறினார்கள். कानून व्यवस्था पे चलने के लिए अपने आप को सुपुर्द किया. இந்த அடைக்கலப்பட்டணத்திற்குள் யாரும் சொல்லலாம். ये छुपने की जगह
जगह में कोई भी जा सकता है. ஆதலால் அது நாம் அதாவது கிறிஸ்தவர்கள் அதாவது தமிழ் பேசுகிறவங்க மாத்திரம் தான் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறாங்க, வேற யாரும் கிடையாதுன்னு சொல்லிட்டு நாம் அதாவது என்ன வேண்டாம். हम कि ये ना सोचे कि सिर्फ तमिल बोलने वालों के लिए यीशु है. நாம் அதாவது இந்த மொழி பேசுவதற்கு முன்னமே நாம் உருவாகுவதற்கு முன்னமே பல அதாவது மொழி பேசினவர்கள் அதாவது இயேசுவை ஏற்றுக்கொண்டு உலகம் எங்கிலும் இருக்கிறாங்க. ये तमिल भाषा आने से पहले ऐसे कई जो भाषा जाके लोग आके यीशु में विश्वास किया. உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளிலும் அதாவது கிறிஸ்துவம் இருக்கிறது. दुनिया के हर बोली में यीशु है. அதாவது உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளிலும் அதாவது வேதம் அதாவது அச்சிடப்பட்டு அதாவது விநியோகிக்கப்பட்டிருக்கிறது. दुनिया के हर बोली में बाइबल है. ஆதலால் தேவனுடைய ஜனங்கள் அதாவது இயேசுவை விசுவாசிக்கிற எவரானாலும் சரி, कोई भी इंसान और यीशु विश्वास करते हैं, அதாவது யூத ஜனங்களாக இருக்கட்டும் புறஜாதிகளாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி, यहूदी हो या गैर कौम के लोग, இந்த அடைக்குள்ளதா பட்டணத்திற்குள்ளதா பிரவேசிக்கலாம். ये छिपने के जगह पे अपने को बचा सकते ரோமர் हैं. 1:16-17 और रोमियो 1:16-17, ரோமர் 1 1:16-17. ஹalleluya हालेलुया. இங்கேதாவது முன்புதாவது யூதரிலும் பின்புத கிரேக்கரிலும், पहले यहूदियों फिर आके यूनानी, முதலாவது தேவ ஜனங்கள் எண்ணப்பட்டவர்களும், पहले प्रभु के लोग जो कहलाए जाते हैं, அதாவது தேவ ஜனங்கள் எண்ணப்படாதவர்கள் புறஜாதிகள் என்றாலும் प्रभु के लोग नहीं कहलाए जाते जो गैर कौम के लोग, யாராக இருந்தாலும் कोई भी हो அணுகலாம். यीशु से संपर्क कर सकते அந்த हैं. அடைக்குள்ள பட்டணத்திற்குள் அவர்கள் செல்லலாம். यीशु करके उस छिपने की जगह बचा सकते அவர் हैं. ஒருவரே அடைக்கலாம். वो एक क्या कि छिपने की जगह, சரணாலயம். वही हमारा पनाहगार है, அவரில் நமக்கு பாதுகாப்பு, वही हमारा हिफाजत करता है, அவரில் நமக்கு वही இளைப்பாறுதல் हमारा இருக்கிறது, आराम है, அவரில் நமக்கு वही சமாதானம் हमको இருக்கிறது, चैन देता है, அவரில் நமக்கு நிறைவு वही இருக்கிறது. हमको भरपूरी है. அந்த சரணாலயம், वो शरण स्थान, அந்த அடைக்கல பட்டணம், वो आके पनाह की जगह. அவரை நாம் அதாவது பழைய ஏற்பாட்டில் உள்ள அடைக்கல பட்டணத்திற்கு நாம் ஒப்பிட்டு वो பார்க்கிறோம். पुराने नियम का जो पनाह का शहर से आके जोड़ते இந்த हैं. இந்த உண்மையதாவது பவுல் அப்போஸ்தலன் அதாவது தெரிவிக்க அவர் வெட்கப்படவில்லை. वो आके इस सच्चाई को बयान करने के लिए पौलुस कभी शर्मिंदा नहीं हुआ, அதாவது ரொம்ப உறுதியோடு அவர் பிரசங்கம் बड़े செய்தார். यकीन से आके प्रचार நான் இதை करता குறித்து है. வெட்கப்படுவதே இல்லை. इसके बारे में शर्मिंदा नहीं होता. சில இடங்களில் அவர் என்ன சொல்றார் தெரியுமா? उसके जय पर क्या कहता நான் है? இயேசுவுக்கு நான் ஒரு முட்டாள், मैं यीशु के लिए एक बेवकूफ हूँ, நான் அதாவது இயேசுவுக்காக ஒரு பைத்தியக்காரன். मैं यीशु के लिए एक पागल हूँ. நீங்கள் அதாவது படிச்சிருப்பீங்க. आप पढ़ सकते थे. அப்போ நாம் எல்லாரும் இயேசுவுக்காக பைத்தியக்காரர்களாக हम यीशु के लिए आके इस प्रकार के पागल हैं. அப்பதான் இயேசு மேல் அதாவது உள்ளத பற்றுதல், यीशु के ऊपर का जो लगाव, இயேசுவானவர் அதாவது என்னதாவது அவர் அதாவது எப்படிப்பட்டவர் என்பதை நாம் சரியாக உணர வேண்டும். हम आके इस बात का हमको एहसास होना चाहिए कि यीशु कौन है. அவர் அதாவது இயேசு யார் என்பதை நாம் சரியாக நாம் அறிந்து கொண்டோம். यीशु कौन है करके जान लेंगे तो அவர் அதாவது நம்மில் அதாவது கிரியை செய்கிறார் என்பதையும் நாம் அதாவது உணரலாம். हम आके ये एहसास भी कर सकते हैं कि वो हमारी जिंदगी में क्रिया करता இயேசு है. வெறும் அதாவது ஒரு மனிதன் என்று சொல்லி அதாவது நாம் ஏதாவது நம்பினால், हम अगर से यीशु को सिर्फ इंसान के नजरिए से देखें तो அவருடைய தெய்வீக வல்லமை ஏதாவது நம்மில் செயல்படாது. उसका ईश्वरीय जो सामर्थ हमारी जिंदगी में क्रिया இயேசு नहीं வெறும் करेगी. கடவுள் என்று சொல்லி நம்பினால், अगर सिर्फ यीशु को सिर्फ प्रभु करके அவர் मानेंगे तो நம்மோடு ஏதாவது எப்படி பழகுகிறார், ஏதாவது நம்முடைய ஏதாவது குறைவுகளை ஏதாவது எப்படி அறிந்திருக்கிறார், நமக்கு எப்படி ஏதாவது நம்மை ஏதாவது பலப்படுத்துகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள हम முடியும். प्रभु हमें किस हमारे कमियों में, हमारे कमजोरियों में, हमारे दुखों में हमारे साथ किस तरीके से वो क्रिया करता है हमको पता नहीं चलता. இயேசுதான் ஒரு மனிதன், प्रभु एक यीशु அதே इंसान है, நேரத்தில் இயேசு ஒரு தேவன் उसके கடவுளாக. साथ-साथ प्रभु भी है. ஹalleluya ஹalleluya. அவர் ஒரே நபரில் एक ही व्यक्ति ரெண்டு ஏதாவது அவருடைய ஏதாவது தன்மைகள் அடங்கி दो இருக்கிறது. स्वभाव को देखते हैं. அவர் ஒரே மனிதன், அதாவது ஒரே நபர். एक ही व्यक्ति है, அந்த ஒரே நபரில் एक ही व्यक्ति में இரண்டு ஏதாவது அவருடைய தன்மைகள் ஏதாவது அடங்கி இருக்கிறது. उसमें दो स्वभाव ஒன்று है. ஏதாவது மனுஷீக தன்மை, एक इंसानी स्वभाव, இன்னொன்று ஏதாவது தெய்வீக தன்மை. एक प्रभु का स्वभाव. அப்போ சிலர்கள் ஏதாவது இயேசு வெறும் மனுஷன் தான், इसे कुछ प्रभु को यीशु को सिर्फ इंसान करके அவர் देखते கடவுள் हैं. இல்லைன்னு சொல்லிட்டு वो சொல்லுவாங்க. प्रभु नहीं कहते சிலவனும் हैं. என்ன சொல்லுவாங்கன்னா कुछ இயேசு कहते हैं கடவுள். कुछ कहते हैं कि அவர் यीशु மனுஷன் प्रभु है, इंसान அப்ப नहीं है. இதில் ஏதாவது குழம்பி இருக்கும், ஏதாவது அநேக ஜனங்கள் ஏதாவது பல குழப்பத்தில் இருக்கிறாங்க. और इसमें कई लोग इस बातों में उलझे हुए हैं. நாம் ஏதாவது இயேசுவை ஏதாவது ஒரு நபரை, यीशु करके व्यक्ति को அவருடைய இரண்டு தன்மைகளை நாம் ஏதாவது சரியாக அறிந்து கொண்டோம் என்றால், दो स्वभाव को अगर जान लेंगे அவர் तो தெய்வீகமாக நம்மில் எப்படி செயல்படுகிறார், वो ईश्वरीय होकर कैसा हमारी जिंदगी में क्रिया करता है, தெய்வீக
தெய்வீகமாக அவர் நம்முடைய ராஜாவாக நம்முடைய கர்த்தராக वो இருக்கிறார். ईश्वरीय होकर राजा और आके प्रभु है। அவர் மனிதனாக நம்மோடுதாவது துக்கத்தை தான் அனுபவித்ததாவது நம்மோடுதாவது அழுகிறவராக वो இருக்கிறார். इंसान होने के नाते केवल दुखों को और तकलीफ को वो जानता है। நம்முடையதாவது பலவீனத்தை அவர் அறிந்திருக்கிறார். हमारे कमजोरी நம்முடைய को जानता குறைகளை அவர் है, அறிந்திருக்கிறார். हमारे कमियों को जानता है। அதனால அந்த அடைக்கல பட்டணம் அதாவது நமக்கு நிறைவை நமக்கு தருகிறது. इसे भर जो छिपने की जगह में भरपूरी देता है। அதுதான் அந்த பட்டணங்கள் அதாவது யூதர்களாக இருக்கட்டும் தேவஜனங்களாக वो இருக்கட்டும் छिपने की जगह में क्या गैर இருந்தாலும் कौम के हो, यहूदी हो இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி या गैर धर्म के लोग हो, இயேசுவுக்குள்ளாக நமக்கு அதாவது நிறைவு ஒரு यीशु அடைக்கலம் में உண்டாயிருக்கிறது. हम आके भरपूर आके पा सकते हैं। ஆறாவது छठी बात, இந்த அடைக்கல பட்டணங்கள் ये जो छिपने की जगह பிரதான ஆசாரியன் அதாவது மரணம் அதாவது வரை आप महायाजक की मौत तक மனித கொலைபாதகனுக்கு ஒரு புகலிடமாக இருக்கிறது. जो कि खूनी के लिए मुजरिम के लिए छिपने की जगह बचाव का जगह है। இந்த அதாவது அடைக்கல பட்டணத்திற்குள் வந்து அதாவது தங்கி இருக்கும் அதாவது அந்த கொலைபாதகன் ये जो खून का जो मुजरिम जो है அந்த அதாவது காலத்தில் இருந்த மகாபிரதான ஆசாரியன் உயிரோடு இருக்கும் வரைக்கும் அவன் அங்கே தங்கி இருக்கான். उस दौर पे जो भी महायाजक था जब तक वो जिंदा है वहां पर रह सकता है। இரண்டாவது அந்த மகாபிரதான ஆசாரியனுடைய காலகட்டத்திலே उस महायाजक के दौर पे இவனுடையதாவது எல்லாதாவது காரியங்கள் இவன் என்ன செய்தான் தவறு செய்தான் அதாவது இவன் தவறு செய்யவில்லை என்றதாவது எல்லாதாவது கேள்விகள் சட்டப்பேதாவது ரீதியாக அதுதான் விசாரிக்கப்படும். क्योंकि इसके जाके जब पूछताछ किया जाएगा इसके बारे में, ஏனென்றால் ஏற்கனவே அவன் அதாவது வேண்டும் வேண்டியதாவது அவன் அதாவது கொலை செய்யாதவன் वो के अनजाने में किया जो खून था वो व्यक्ति ने, அவனதாவது ஒரு அடைக்கல அதாவது இந்த நகரத்திற்குள் அவன் இருக்கிறான். अब वो व्यक्ति जो कि छिपने की जगह में है, அவனை ஏதாவது எந்த ஒரு சட்டமோ அதாவது எந்த ஒரு பிரதான ஆசாரியனோ எந்த லேவியனோ அதாவது நீ குற்றவாளி என்று சொல்லி சட்டத்தின்படி நியாயம் விசாரிக்க தீர்க்க முடியாது. ना लेवी हो या के महायाजक कोई भी के कानूनी तौर से इल्जाम नहीं लगा सकता। இங்கேதாவது என்னாகமோ 35ஆம் அதிகாரம் 25 26 गिनती 35 25 26 नंबर्स 35 கொலைவாளிகளுடைய கைக்கு தப்புவித்து அவன் ஓடி போயிருக்க அடைக்கலப்பட்டிருந்தது அவனை திரும்ப போகும்படி செய்ய கடவர்கள். பரிசுத்த தைலத்தினால் அபிஷேகப்பட்ட பிரதான ஆசாரியன் மரணமடைய மட்டும் அவன் அதிலே இருக்க கடவன். தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा हो। இங்கேதான் அந்ததாக மகாபிரதான ஆசாரியனாவது குறித்ததா காலத்துல இறந்துருவார். वो उसके अपने जमाने में अपने वक्त पे वो महायाजक मर जाएगा। ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதாவது மரித்தார், हमारा प्रभु यीशु मरे, அவர் உயிர்த்தார், वो जिंदा है, அவர் இன்னும் அதாவது உயிரோடு இருக்கிறார். अभी जिंदा है। ஹalleluya हालेलुया। நம்முடையதாவது மகாபிரதான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்து இன்னும் உயிரோடு இருக்கிறார். हमारा महायाजक यीशु अभी जिंदा है। நமக்காக அதாவது பலிதாவது செலுத்தும்படியாக அதாவது ஆசாரிய ஊழியத்தை செய்பவராகியதாவது அவர் हमारे जो बलि चढ़ावा याजक का सेवा किया वो यीशु, அந்த பலியின் அதாவது ஆடாகவும் அவர் இருக்கிறார். वो बलि का मेमना भी वही அவர் है। அதாவது யோவான் ஸ்நானகன் தேவனுடைய ஆட்டுக்குட்டி என்று சொல்லி அதாவது சுட்டி யோவான் காண்பிக்கிறார். बपतिस्मा कहते हैं कि परमेश्वर का मेमना करके इशारा करता है। தேவனுடைய ஆட்டுக்குட்டி बलि चढ़ावा प्रभु का मेमना है यीशु, பலிதாவது செலுத்துவதாவது ஆசாரியனமாகவும் இருக்கிறார் என்று வேதம் அதாவது நமக்கு கற்றுத் தருகிறது. बलि आके चढ़ाने वाला महायाजक भी यीशु है। தேவனுடைய நாமத்திற்கு प्रभु ஸ்தோத்திரம். के नाम की महिमा हो। பழி வாங்குபவன் जो बदला लेता है, இவனை கொலை செய்யதாவது வகை தேடிதாவது சுற்றி திரிகிறவன் वो आके ढूंढ रहा है कि किस तरीके से बदला लेना है। இங்கே பாதுகாப்பாக இருக்கும் அதாவது இந்த அடைக்கல பட்டணத்திற்குள் அவன் பிரவேசித்து அவன் தன்னுடைய பழியை தீர்த்து கொள்ள முடியாது. हाँ, लेकिन जब तक है कि ये इस छिपने की जगह में छुपा है कुछ नहीं कर सकता। பழி வாங்குபவன் ஏதாவது அப்படி செய்தால் அவன் ஏதாவது குற்றவாளி என்று சொல்லி அவர்களை ஏதாவது கல்லெறிந்து கொண்டு விடுவான். जो बदला लेने वाला अगर उसका कत्ल किया उसके बावजूद भी तो उसका कत्ल हो ஏனென்றால் அதாவது இவன் அதாவது ஏற்கனவே அதாவது அவன் ஏதாவது வேண்டுமென்றே குற்றம் செய்யாததினாலே இவன் ஏதாவது என்னாலும் தப்பியிருப்பான். क्योंकि उसने जानबूझकर नहीं किया, इससे वो आके हमेशा बचा लेगा। நாமும் அதாவது இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம உயிரோடு இருக்கிறோம். हम अब तक जिंदा है, நாம் யாரும் சாகல, हम मरे नहीं, நாம் உயிரோடு இருக்கிறோம். हम जिंदा हैं। கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம ஏதாவது ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். मसीह में सब जिंदा है। தொடர்ந்து அதாவது கிறிஸ்துவுடைய ஜீவனாலே நாம் ஏதாவது பிழைத்துக் आगे भी கொண்டிருக்கிறோம். मसीह के जिंदगी में जिंदा அந்த हैं। மகாபிரதான ஆசாரியன் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஏதாவது அவர் இறந்து போவார். ये महायाजक के आने वाले वक्त पर मर जाएगा। அவர் இறந்து போன பின் मरने के बाद இவன் விடுதலை ஆயிட்டான். वो आजाद हो he जाएगा। can go anywhere. तो कहाँ पर भी जा सकता है, அவர் ஏதாவது தேசத்தில் ஏதாவது எந்த பகுதிக்கும் தான் சொல்லலாம். कहाँ पर भी जा सकता है। அதாவது அவன் ஏதாவது எந்த பழி வாங்குவவன் ஏதாவது அவனை தேடும் ஏதாவது எந்த ஒரு நபரும் இருக்க முடியாது. उसको ढूंढ कर मारने वाला कोई नहीं होगा। இதை நாம் ஏதாவது புதிய ஏற்பாட்டில் நாம் ஏதாவது ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது अगर नया नियम में देखें ரோமர் 8ஆம் அதிகாரம் 1-2 வாக்கியத்தில் தான் கவனிங்க. रोमियो 8वां अध्याय 1-2 को पढ़ सकते हैं। 1-2 रोमन्स 8:1-2 ஹalleluya
हालेलुया। இங்கதான் அவன் மேல் ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. इस पर सजा का हुक्म नहीं होगा. சொல்லுங்க, வாசிங்க. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். प्रभु के नाम की महिमा हो. அதாவது இப்படிதாவது இயேசுவுக்குள்ளாக தஞ்சம் புகுந்திருக்கிறவர்கள், அதாவது அடைக்கலமாக வந்திருக்கிறவர்கள் மேல் அதாவது ஆக்கினை தீர்ப்பு இல்லை. जो मसीह में अपने आप को पनाह लेता है उसमें सजा का हुक्म नहीं है. தேவனுடைய கோபாக்கினை, தேவனுடைய ஆக்கினை, தேவனுடைய தண்டனை நம்ம மேல் இனிதாவது இல்லை. अब आके प्रभु का कहर, गजब, गुस्सा पर नहीं है. அது நிச்சயமாக இல்லை. यकीन नहीं है. हालेलुया. हालेलुया. हम இயேசுவினால் மீட்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். हम मसीह से छुड़ाए गए हैं, उद्धार पाए हैं. தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை நமக்காக வேண்டி சிந்தியதால் நம்மை மீட்டெடுத்தார். हमारे खातिर पर खून बहाया है. ஆதலால் நாம் அவரை என்னாலும் நம்பி இருக்கும் பொழுது, इससे जब उस पर यकीन करते हैं, அவருடைய உயிர்த்தெழுதலினாலே நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கு. उसके जी उठने से हमको जिंदगी அவர் நம்மை தொடர்ந்து நம்மை நடத்துவார் என்ற நம்பிக்கை நமக்கு உண்டாயிருக்கு. वो भरोसा कि आगे भी हमारा अगुवाई करेगा. விசுவாசத்தின் நங்கூரமாக और विश्वास का नंगूर है, वो एंकर है. விசுவாசத்தின் உறுதிப்பாடாக हमारा के इस प्रकार के साबित करने वाला विश्वास है. ஸ்தோத்திரம் प्रभु के नाम की महिमा हो. இயேசு நமக்கு புதிய உடன்படிக்கை உருவாக்கி இருக்கிறார். एक नया अहद को प्रभु यीशु ने बांधा है. உடன்படிக்கை ஒன்று அது பலனற்றதாக, पुराने नियम, செயலற்றதாக போய்விட்டது. पुराने नियम का जो व्यवस्था बेकाम हो गया. இயேசுவானவர் நமக்கு புதிய உடன்படிக்கை एक नया अहद, covenant எங்கே செய்திருக்கார் சொல்லுங்க. कहां पर किया है? இயேசு கிறிஸ்து அவர் புதிய உடன்படிக்கை நம்மோடு எப்போ செய்தார்? திருவருள். கரெக்ட். ஹalleluya. அதாவது அவர் தம்முடைய சரீரத்தையும் தம்முடைய குருதியும் ஜனங்களுக்காக கொடுத்து अपने बदन को अपने लहू को जब कि इंसान के लिए दिया, அவரை விசுவாசிக்கிறவர்களோடு ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தி, जो उस पर विश्वास करता है उसके साथ नया अहद बांधता है. அந்த புதிய உடன்படிக்கை நமக்கு ஜீவனை தருகிறது. वो नया अहद हमको जिंदगी देती है. அவர் நமக்காக பட்ட பாடுகள், हमारे जो मुसीबत उठाया, நாம அடைய வேண்டிய தண்டனையை தாமே ஏற்றுக்கொண்டு जो सजा हम पाने चाहिए थे वो पा लिया. हमें आजाद நம்மை किया, அவர் ரட்சித்தார், हमें बचाया. ஹalleluya. हालेलुया. ஆதலால் நாம் அவருக்குள் நாம் பிழைத்திருக்கிறோம். इससे हम उसमें जिंदा हैं. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். प्रभु के नाम की महिमा हो. அந்த மகாபிரதான ஆசாரியன் மரணம் வரைக்கும் அந்த மனிதன் தப்பித்து இந்த அடைக்கல பட்டணத்திற்குள் சுகமாக இருக்கலாம். वो महायाजक आके बनने के बाद आके मरने तक वहां पर रह सकता है. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துல அந்த ஆசாரியன் இறந்துருவார். लेकिन मरने के बाद, ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. लेकिन यीशु ऐसा नहीं. இயேசு கிறிஸ்து இன்னும் உயிரோடு இருக்கிறார். यीशु अभी जिंदा है. அப்பதான் அந்த பழைய ஏற்பாட்டின் அந்த முறைமை அது அகன்று செல்கிறது. पुराने नियम के जो कार्य के वो सरकते जाता है. இப்பொழுது நிலைத்திருக்கும் புதிய உடன்படிக்கை, अब कायम जो नया உடன்படிக்கையின் ஜனங்களாக நாம் இருக்கிறோம். नया अहद के लोग, தேவன் நமக்கு மிகுந்த விடுதலை, சமாதானத்தை, மகிழ்ச்சி, நிறைவு கொடுத்திருக்கிறார். हमको आजादी, खुशी और आके छुटकारा दिया है. அதாவது பழைய ஏற்பாட்டின் ஆசாரியர்கள் செய்ய முடியாத தவிரனதை, जो पुराने नियम में जो याजक जो नहीं कर पाए, புதிய ஏற்பாட்டின் மகாபிரதான ஆசாரியனாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினால், नया नियम का जो महायाजक यीशु, நாம் எல்லாவற்றையும் நாம் பெற்றிருக்கிறோம். हम सब कुछ पाया उससे. நாம் ஆக்கினை, நம்மேலிருந்தும் தண்டனை, நம்மேல் இருந்த எல்லாவிதமான கோபாக்கினை எல்லாம் நம்மை விட்டு जो हमारे खिलाफ जो उठे, जो गुस्सा, जो कहर, जो है सब आके हमसे हट गई. அவருடைய கிருபையினால் நாம் தேவனை விசுவாசி, उसके अनुग्रह से प्रभु पर विश्वास करते हैं. கிறிஸ்துவினால் நாம் நீதிகரிக்கப்பட்டிருக்கிறோம். मसीह में धर्मी ठहराए गए. எல்லோரும் நீதிமான்கள் என்று சொல்லி தேவன் प्रभु நீதிகரிக்கிறார். हमें धर्मी करके आके ठहराता है. இங்கே 1 யோவான் 2:1 पहला यूहन्ना पहला अध्याय के 1-2 में, 1 John 1:1-2 வாசிங்க. 1 யோவான் 2:1-2. ஹalleluya. हालेलुया. பாவங்களை நிவர்த்தி செய்யும் கிருபாதார பலி, हमारे पापों का कफारा भी वही है. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற, जो हमारा जो आके कफारा करता है, நம்முடைய பாவத்தை நம்ம விட்டு அகற்றுகிற, हमारे गुनाह को जो आके जो प्रायश्चित करता है, जो दूर करता है, அது கிருபாதார பலி என்று சொல்லி प्रायश्चित बलि है, हमारा कफारा है. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். प्रभु के नाम की महिमा हो. 7வது, सातवीं இந்த बात, அடைக்கல பட்டணத்திற்கு வெளியே
தப்பிக்க ஏதாவது வாய்ப்பில்லை. आज जो छिपने की जगह को छोड़कर बाहर कहाँ भी बचने की कोई मौका नहीं. ஏதாவது தவறு செய்து ஏதாவது சிலவங்க வந்து அது சேட்டைக்காக ஏதாவது இந்த அடைக்கல பட்டணத்திற்குள்ள ஏதாவது போனா அங்கே சுகமான ஒரு வாழ்வு இருக்காது, எப்பொழுதும் பயந்துகிட்டே இருக்கணும் என்ற ஏதாவது எண்ணத்தோடு அவங்க ஏதாவது இதுக்குள்ள சிலவங்க அதை பிரவேசிக்க மாட்டாங்க. कुछ कि यहाँ पर क्यों रहना है करके जाते नहीं गलती करने. ஆனால் ஏதாவது இப்படி ஏதாவது கொலை ஏதாவது செய்தான் என்று சொல்லி ஏதாவது எண்ணப்பட்டவன் ஏதாவது அடைக்கல பட்டணத்திற்கு வெளியே இருந்தால் अगर कोई व्यक्ति ने कत्ल करके अगर बाहर रहेगा तो அவர்களுக்கு ஏதாவது உயிர் சேதம் எப்பொழுதும் நடைபெறும். उनका जान का नुकसान कब भी हो सकता है. அவர்களுக்கு ஆபத்து இருக்கு. कब भी आके उनका जान का नुकसान हो सकता है. நமக்கு தான் ஏற்படுத்தி இருக்கும்போது இந்த அடைக்கலம் प्रभु ने हमारे तैयार किया जो पनाह. ஆண்டவர் தான் நமக்கு தான் இயேசுவாகிய அந்த அடைக்கலத்தை தான் தேவன் நமக்கு ஏற்படுத்தி यीशु जो करके हमारा पनाहगार है. இந்த நம்முடையதாது குறைகள் நம்முடையதாது அக்கிரமங்கள் நிமித்தமாவது நாமதாது இயேசுவை அல்லாமல் ஏதாவது அங்கேயும் ஏதாவது அலைந்து தெரிந்து இருக்க முடியாது. हम आके जाके यीशु के अलावा यहाँ आके भटक नहीं सकते. அந்த அடைக்கல பட்டணத்திற்குள் அந்த சரணாலயத்திற்குள் நம்ம சேர்ந்தால் ஒளியே நமக்கு பாதுகாப்போ இளைப்பாறுதலோ இல்லை. उस छिपने की जगह पनाहगार में जब तक हम नहीं जाएंगे हमको कोई आराम नहीं है. தேவ நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा हो. தெய்வீகதாது அடைக்கலம். प्रभु यीशु जो कि ईश्वरीय पनाहगार है. இயேசுவாகிய தெய்வீக அடைக்கலத்திற்குள் நம்ம தான் வந்து சேர்ந்திருக்கோம். ईश्वरीय जो पनाहगार यीशु में आए हैं. அப்ப இயேசு தான் தம்முடைய சபையில் தான் இருக்கிறார். यीशु के कलीसिया में ஆண்டவர் தம்முடைய சபையில் தான் இருக்கிறது நிமித்தமாவது अनेक ஜனங்கள் தான் சபையிடமாக வந்ததாது அந்த சரணாலயமாக அவர்கள் அங்கே சேர்ந்து கொள்கிறார்கள். सही से यीशु यहाँ पर मौजूद है या कई लोग इस पनाहगार में इस छिपने की जगह में आ जाते தேவ हैं. நாமத்திற்கு ஸ்தோத்திரம். प्रभु के नाम की महिमा हो. நான் எண்ணுவேன் हम कई बार सोचते நம்முடைய हैं தாராவே சபையில் अनेकதாது விசுவாச ஜனங்கள் முற்காலங்களில் வந்தவர்கள் உண்டு. कई जो इस जमाने में जो आते थे विश्वासी, अनेक பேர் இங்கே தங்கியிருந்தவர்கள் உண்டு. कई लोग यहाँ पर थे. अनेक பேர் வெளிநாட்டுக்கு தான் சென்றவர்கள். कई लोग जो विदेश गए हैं. நான் நினைக்கும் பொழுது நம்முடையதாது ஆலயம் நாம் எல்லாருக்கும் ஒரு சரணாலயமாக நம்ம வைத்திருக்கிறோம். हमारे एक शरण स्थान जैसा कलीसिया है. இங்கே வசிக்கிறவர்களும் சரணாலயமாக ஒரு அடைக்கலமாக தான் இருக்கிறார்கள். यहाँ पर रहने भी एक शरण स्थान करके அவர்களுக்கு எந்த ஒரு இடுக்கம் கிடையாது. उनके लिए कोई रुकावट नहीं. அவர்கள் தாங்கள் கஷ்டத்தோடு வாழும் எந்த ஒரு நிலையும் அவங்களுக்கு கிடையாது. तकलीफ पे जीते करके ऐसे हालात नहीं है. அவங்களுக்கு இளைப்பாறுதல் உண்டாயிருக்கு. उनको आराम है. இந்த இளைப்பாறுதலை தான் இயேசு நமக்கு தந்திருக்கிறார். वो आराम यीशु देता है. தம்முடைய சபைக்குள்ளாக வந்திருக்கிற தேவ ஜனங்கள் अपने कलीसिया में जो है प्रभु के அவர்களுக்கு लोग இளைப்பாறுதல் சமாதானம் आराम देता है. उनको शांति देता है. இல்லாத ஒரு நிறைவு जो ऐसे जो हालत जो बाहर नहीं है அவர் தம்முடைய சபையில் அந்த நிறைவை வைத்திருக்கிறது நமக்கு. वो भरपूर है कि कलीसिया में है. நாம் இயேசுவுக்குள்ளாக சமாதானம் பெற்றிருக்கிறோம். यीशु அடைக்கலமாக நாம் இருக்கிறோம். यीशु में हमने चैन पाए हैं. தேவ நாமத்திற்கு ஸ்தோத்திரம். प्रभु के नाम की महिमा हो. அடைக்கல பட்டணத்திற்கு வெளியே கொலை செய்தவன் போல இருக்கிறவன் தப்பித்துக் கொள்ள வாய்ப்பில்லை. पनाह के उस वहां छोड़कर बाहर का उसको रक्षा नहीं. தெசலோனிக்கர் 1:9-10 पहला तेसलोनियन 1:9-10 1:9-10 फर्स्ट तेसलोनियन 1:9-10 வாசிங்க. ஹல்லேலூயா. அதனால்தான் விக்கிரகங்களில் இருந்து நமது விடுதலையாக்கப்பட்டு மெய்யான இறைவனை நமது ஆராதனை செய்கிறோம். इससे मूर्ति पूजा को छोड़कर जिंदा प्रभु की आराधना करने के लोग. விக்கிரகங்கள் ஒன்றும் இல்லை. मूर्ति कुछ नहीं होता. அதாவது தேவன் ஆவியாக இருக்கிறார். प्रभु आत्मा है. அவர் எங்கே வியாபித்திருக்கிறார். हर कहीं मौजूद है. அவர் எங்கும் பிரசன்னமாக हर कहीं उपस्थित है. நாம் அவரை மெய்யாக நாம் உண்மையாக அவருக்கு நாம் ஆராதனை செய்யும் பொழுது अगर सच्ची आराधना जब करते हैं மாயை வீண் ஆராதனை झूठा आराधना பொய்யான ஆராதனையிலிருந்து விடுபட்டு झूठा आराधना से बचकर நாம் சத்தியத்தை நாம் அறிந்திருக்கிறது நிமித்தம் சத்தியமாக ஆராதனை செய்ய தேவ கிருபை நாம் பெற்றிருக்கிறோம். सच्चाई को जानने से सच्चाई से प्रभु की आराधना करने का अनुग्रह हमने पाया. விக்கிரகங்கள் मूर्ति தேவன் அல்லாத जो
प्रभु नहीं है। நாமதாவது விக்கிரமதாவது அந்த சொரூபத்தை வணங்குகிறவர்கள் தான் விக்கிர ஆராதனைக்காரன்னு சொல்லி நாம் சொல்லுகிறோம். हम जो मूर्ति या बुत जो होते हैं जो वही करते हैं वही मूर्ति पूजक कहते அது हैं। மாத்திரமல்ல, उतना ही नहीं, நம்முடையதாவது இருதயத்தில் நாம் அந்த விக்கிரகங்களை हमारी வைத்திருக்கிறோம். जिंदगी में भूतों को रखे हैं। நாமதாவது எதை முக்கியமாக நாமதாவது நம்முடைய இருதயத்தில் किसको जो வைத்திருக்கிறோம்? बहुत जरूरी जानते हैं, தேவனை போல. प्रभु जैसा। இல்லைனால் தேவனுடையதாவது இடத்தில் प्रभु की जगह में நாம் விரும்புகிறதை நாம் வைத்து அதை பூஜித்தால் हमारे ख्वाहिशों को रख के अगर उसको पूजा करेंगे அது உங்களுடைய விக்கிரமாக वो இருக்கு. आपके लिए पुत बन அந்த जाएगा। விக்கிரகங்களை ஏதாவது நம்முடையதாவது ஆன்மாவிலிருந்து நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம அகற்ற வேண்டும். ऐसे पुत को या मूर्ति को हमारी जिंदगी से दूर करना है। சிலர்களுக்கு ஏதாவது பணம் ஏதாவது விக்கிரகமாக कुछ இருக்கும். के लिए जो पैसा ही पुत बन जाए, சிலருக்கு ஏதாவது உலக ஆசைகள் कुछ दुनिया விக்கிரகமாக की இருக்கும். ख्वाहिश आके मूर्ति हो गया है। சிலர்களுக்கு ஏதாவது குடும்பம் ஏதாவது விக்கிரகமாக कुछ के இருக்கும். परिवार उनके लिए मूर्ति हो சிலர்களுக்கு गया है। ஏதாவது பல ஏதாவது தீட்டுகள் அவைகள் அதாவது அவங்களோட விக்கிரகமாக कुछ இருக்கும். लोग क्या है कि जो दुनिया की बुराई தேவனை उनके வைக்க लिए வேண்டிய मूर्ति हो இடத்தில் நம்ம गई है। எதை வைக்கிறோமோ அது உங்களுக்கு விக்கிரகமாக மாறும். जहाँ प्रभु के जगह में किसी और चीज को रखते हैं वो मूर्ति हो जाता है। அங்கே தேவன் இல்லாதபடி जहाँ प्रभु नहीं है वहाँ दूसरा चीज को रखते हैं। இடத்தில் நாம் எதை நாம் முக்கியப்படுத்துகிறோமோ उस जगह को किसी और स्थान को मुख्य அது देते हैं, உங்களுடைய விக்கிரகம். वो आपके लिए मूर्ति हो गया है। அதிலிருந்து விடுதலையாகுங்கள். उससे आजाद हो जाए। நம்முடைய தேவனாவியாக இருக்கிறார். हमारा प्रभु जो है आके आत्मा है, கிறிஸ்துவாகிய அடைக்கலம். मसीह करके पनाहगार, நாமதாவது அந்த அடைக்கல பட்டணத்திற்கு उस வந்திருக்கிறோம். पनाहगार में आए हैं। பழைய ஏற்பாட்டினதாவது அந்த 6 நகரங்களிலே वो 6 शहर जो है पुराने में ஜனங்கள் ஏதாவது போய் ஏதாவது பாதுகாத்துக் கொள்ளலாம். अपने आप को बचा सकते புதிய हैं। ஏற்பாட்டிலே नया नियम में இயேசுவுக்குள்ளாக यीशु में அதாவது பிரஜாதிகளாக இருக்கட்டும் அதாவது யூதர்களாக இருக்கட்டும் யாராக गैर இருந்தாலும் कौम के हो या यहूदी हो, அவர்கள் பாதுகாப்பை பெறுகிறார்கள். वो पनाह அந்த पाते हैं। பாதுகாப்பை நாம் वो அடைந்திருக்கிறோம். हम नहीं पाए हैं। அந்த அடைக்கலம் அதாவது நம்மை தான் தாங்கும். वो पनाह हमें संभालता நமக்கு है, சகலத்தையும் அது செய்யும். हमारे सारी चीजों को देखता நமக்கு है வேறு பயம் இல்லை. और कोई खौफ नहीं। தேவனுடைய சமாதானம் என்றும் நம்மோடு प्रभु की இருக்கும். शांति हम पे रहेगी। கர்த்தர் இந்த வார்த்தையை प्रभु इस वचन को आशीष करे। ஹalleluya. हालेलुया।